அங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஒரே ஆள் தோனி மட்டும் தான். மத்த எவனுக்கும் பெருசா கிரியேட்ல சரிடா நிக்க வைக்க சரி தெரியாது. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சு? இன்னைக்கு அடிக்கல, அதுக்கு ஓட்டம் டே இருந்தாலும் டே டே அடிச்சிருப்பானே. சுந்தரே கம்முனுடா, முன்னாடி நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறான்டா. எரிச்சலாகுதுடா, அவனை முன்னாடியே தூக்கி போட்டு வந்திருக்கலாமே. சங்கில மெதிக்க போறோம் பாரு. தோத்துட்டோம் அவ்வளவுதான். அதுக்கு தோனி ஆமா, மட்டும் போன வெளியே மேட்ச் அதே தரணுன்றது தோத்தீங்க, முட்டா இந்த மேட்ச் அதே பையன் தோத்தீங்க. இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? போன வாட்டி 9 விக்கெட்ல இறங்கினாப்புல அதான் அடிக்க முடியலன்னு சொன்னீங்க. எனக்கு சரி இந்த தெரிஞ்சு விக்கெட் ஒரு பழுத்த விக்கெட். வடப்பாவா தான் இருக்கும் போல. வடப்பாவை தான் ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. வரப்பாவா? ஒரு என்னோட காலத்துல டைம் இல்லடா. எனக்கு போடுறா. டே 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 2023 அதுதான்டா ஐபிஎல். இப்ப நடக்கிறது ஐபிஎல் இல்ல, என்னமோ ஆயிடுச்சு. எவனோ சூனி வச்சுக்கிறான். 2080 தான். 20ல ஏய் தானே ஸ்குவாட் 23 செலக்ஷனே இரா இரா. ஸ்குவாட் இவனுங்கெல்லாம் செலக்ஷனே யாரு ஒழுங்கா தெரியுமாடா? இல்லடா. பவர் பிளேல ரன் அடிக்கிறத விட்டு டெத்ல அடிக்கலையான்னு கேட்டு இருந்துக்கிறானுங்க. பவர் பிளேலயே நம்ம காலி ஆயிட்டோம் மேட்ச்ல. ஓகே. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ராகுல் திரிபாதி இல்ல ஜிடில புரியல. மத்த டீம் அதான் மத்த டீம்லாம் எப்படி ஓவருக்கு 12 ரன் 15 ரன் அவன் அடிக்கிறானுங்க, நம்ம டீம் ராஜஸ்தான் மட்டும் ஏன் ஆனது முடியல? பாத்தியா? பவர் பிளே 6 இல்ல நீங்க ஓவர்ல சொல்லுங்க, 29 ரன் டெத் அடிச்சான்டா. ஓவர்ல மத்த டீம்லாம் 29 20 ரன் ரன் அடிச்சான். முதற்கொண்டு அடிக்கிறாங்க, நம்ம ஒண்ணு டீம்ல ஏன் தெரியுமா? அடிக்க முடியல? இருக்கிறதுலே ஜாஃபர் ஆச்சர் ப்ரோ போட்ட எக்கனாமிக் ஓவரே ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஐபிஎல்ல இதுதான். ருத்துராஜ் வந்து இதுதான் தரமா ஆடுவான். ருத்துராஜால ஏன் வந்து தூக்கி அடிக்க முடியலன்னா எல்லா பொறுப்புமே அவன் மேல அமைஞ்சிருச்சு. அவன் அடிச்சாதான் உண்டுன்னு ஆயிருச்சு. இல்லனா ப்ரோ பழைய நான் ருத்துராஜ் வந்து ருத்துராஜ்லாம் எப்படி சொல்லல ப்ரோ, ஆடுவான்னு உனக்கு தெரியும். ருத்துராஜ்லாம் சொல்லல. டீம் செலக்ஷனே ஒழுங்கா இல்ல. ப்ரோ அது கிடையாது ப்ரோ. உனக்கு புரியுதா? முன்னெல்லாம் டூப்ளசிஸோ ருத்ராஜ் ஆடும் போது இல்ல கான்வே ருத்ராஜ் ஆடும் போது என்ன ஆகும்? டூப்ளசிஸ் ருத்ராஜும் அந்த சைடு ஒரு பக்கம் ரேம் ஷாட் ஆடுவான். டூப்ளசிஸ் பின்னாடி ரன்ஸ் ப்ரோ வந்துட்டே நான் இருக்கும். ஒண்ணு ருத்ராஜ் சொல்லவா? மெயின்டைன் பண்ணுவான். ருத்துராஜும் கான்வே இறங்கினாங்கன்னா கான்வே வந்து கிரவுண்ட்ல ஆடுவான், ருத்துராஜ் வந்து ஏர்ல ஆடுவான். அதுதான் உங்களுக்கு அவன் பாரு தெரியுமா? ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அந்த எதுவுமே ஸ்குவாட் அடிக்க முடியல அதான் அவனால. சொல்றேன், டீம் இன்சைட் செலக்ஷனே அவுட் ஒழுங்கா ஆடுவான். இல்லைங்கிறேன். இப்ப திருப்பாத்தியா டிராப் மொத்தம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் ஒருத்தனை ஆமா. ஃபாரின் பிளேயர் டிராப் பண்ணிட்டு கான்வே எடுத்துட்டு கான்வேயும் ருத்ராஜும் ஓப்பன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் 1 டவுன்ல வேணா இறக்கி விடலாம் ரச்சினை. அதாவது சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணது இல்ல 180ன்றானுங்க. ஆனா 2 கப்பு வந்திருக்கு. அது எப்படி? காரணம் என்னன்னா அந்த ஓபனர்ஸ் வந்து நல்லா ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி 170 அந்த சேஸ்ல எல்லாம் அதான் க்ளோஸ் ப்ரோ, சேஸ்ல நீங்க எல்லாம். இதையும் எடுத்துங்களேன், லாஸ்ட் இயர் கூட எடுத்துங்க. ருத்ராஜும் இவனும் இறங்கினானுங்க, ரச்சினை இறங்கினானுங்க, நல்லா தான் ஓப்பனிங் வந்துச்சு, ஸ்கோர் வந்துச்சு. இந்த வருஷம் ஏன் வரல? ஏன்னா திருப்பாத்தியா இருக்கிறானுங்க. எங்க போன வாட்டி திருப்பாத்திக்கு 1 நல்லா டவுன் தான் வந்துச்சு? வரும். போன வாட்டி தான் ரகானேவே இவனை மாத்தி டேய் மாத்தி அனுப்பி டேய் ஓப்பனிங்னால தானே டேய் நாசமா போச்சு டீம். ஒரு நிமிஷம் டேய். எனக்கு தோத்தது கூட அசிங்கமா இல்லடா, இவனுக்கு வந்து திட்டும் போது தானே அசிங்கமா இருக்குது. செக். ஏய் எனக்கே இல்ல, நீயே சொல்றீங்க எனக்கா எப்படி காண்டாகும்? போன மேட்ச் எனக்கு வெறியாயிருச்சு. வாடா. அவள்தான் விடுங்க. அப்ப ஆர்சிபி கப் அடிக்கிட்டோம். என்ன ஏ சாலே கப்பு லாலிபாப்பு இல்லடா, போட்டோம். வெறும் 2 பால் 5 பால் பிடிக்கிறதுக்கு எதுக்குடா டீம்ல சும்மா இருந்துகிட்டு? அதுக்கு வேற ஒரு ஓ இல்ல வேற ஒரு யங் பிளேயர் இல்ல உள்ள போட்டுடலாம். இல்ல இன்னைக்கு கேட்ச் எல்லாம் புடிச்சானுங்களா? ஓஹோ கேட்சும் டிராப் பண்ணானுங்கடா, ஓட்டம் டிராப் பண்ணா. சார், பார்த்து கை வலிக்க போகுது. இந்த ட்ரிப்பாத்தி ஆடுறான்டா, அவன் பார்த்தனா டான்ஸ் ஆடின்னு இருக்கிறான்டா. அவன் 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 வந்து அந்த மாதிரி ஆடுறதுல மொமெண்டம் லாஸ் இல்ல பண்ணிடுறான். ஒரு நிமிஷம். அவனா இல்ல அடிக்க என் மாட்டான்டா. ஃப்ரெண்டு இல்ல இரு, என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கான். மச்சான் ட்ரீம் லோன் போட்டு மிஸ் ஆயிடுச்சுறான்னா. அங்க 15,000 12,000 குதிரை டிக்கெட் வாங்கிட்டு உள்ள உட்காந்து தான் வெளில வரானுங்க. இந்த நாய் ட்ரீம் 11ல வந்துட்டு காசு போட்டு வரலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்தி நிக்குது. அலெக்ஸ், சென்னை மும்பை ரெண்டுமே நாசமா போகுது. நாளைக்கு பாரு மும்பையும் நாசமா போவான் பாரு. ஐபிஎல்ல நாசமா போட்டோம்டா. என்ன ஆயிட போகுது? 5 கப் இப்ப வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் பாத்துப்போம். நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கிறதுலடா. முதல்ல கொஞ்சம் வந்து இந்த இல்ல ரெண்டு டீமும் பெரிய டீம்டா. சொல்லிட்டா. இரு கொஞ்சம் தோனி ரிட்டையர் ஆயிட்டா. தோனி டோட்டலா ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு டிக்கெட்டை கவுண்டர்ல வாங்குவானுங்க சேப்பாக்கத்துல. கூட வந்துட்டு இது அதுக்காண்டிதான் உள்ள வச்சிட்டு இருக்காங்க. டிக்கெட்டை கவுண்டர்ல வாங்குவானுங்க. கூட ஜாலியா கிடக்கும். அதான் பாப்புலர் உண்மைதான். உள்ள வச்சிட்டு இருக்காங்க, இல்லன்னா எப்பயே பத்தி விட்டு இருப்பாங்க. இல்ல ஒன்னு சொல்லிட்டா, தோனி வர வைக்கிறதுக்காகவே அவுட் ஆகிற மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் நடக்கும். கூட தோனி அட்லீஸ்ட் ஒரு பால் ஆச்சு ஆடணுன்றதுதான் ஒரு பிசினஸ். அது புரியுதா? அலெக்ஸ், நீ வேற WWE மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. வருவாங்க, சண்டை போடுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாருமே. தோனி மூஞ்ச பாக்குறதுக்காகவே மேட்ச் நடத்துற மாதிரி இருக்குது சிஎஸ்கே ஆடுற மாதிரி. எனக்கெல்லாம் இன்னைக்கு மேட்ச் பார்க்க கடுப்பாயிருச்சுடா சத்தியமா. ருத்ராஜ் அவுட் ஆறான், இன்னைக்கு கிரவுண்ட் மேட்ச் தோனி விடுங்க வந்து ப்ரோ. செலிப்ரேட் இன்னைக்கு பண்றாங்க. மேட்ச் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஆர்சிபி மேட்ச்ல தான் எனக்கு பயங்கர காண்டாயிருச்சு. தோனி வந்து அடுத்த மே மாசம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தெரியும்? மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கே எப்படி தெரியுமா இருக்கும்? சுரேஷ் ரெய்னா தான்டா. இப்பதான் மிஸ் பண்றேன் என் தலைவனை. தோனி வந்துருவான்டா. அதான்டா இப்பதான் என் தலைவனை மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அம்பத்தி ராயுடு சூப்பரா நம்மளுக்கு பண்ணி கொடுத்தான். எல்லா மேட்சும் அம்பத்தி ராயுடு அவனோட ரோல புரியுதா? கரெக்டா பண்ணுவான். பால்கனி சொல்லுவீங்கல்ல, பால்கனி இப்ப புரியுதா என் தலைவனோட இது அருமை? 10 பால் ஆடுவான், 25 ரன் அடிப்பான், போயிட்டே இருப்பான். அது ஒண்ணு பண்ணுவான்.
52 ஏய், போடுவான். பால்கனி விஜய் அப்படி சங்கரா 52 மிஸ் நம்பி பண்ணாலே எப்படா 5ல இறக்குறீங்க? 5ஆம் நம்பர் எவ்வளவு முக்கியமான நம்பர் தெரியுமா? எல்லா டீமோட பெஸ்ட் டேய் பேட்ஸ்மேனும் 5ல ஏன்டா தான்டா வருவான். ஏன்டா நான் அங்க 7ஆம் நம்பரே போட்டு எட்டு பேர் அடிக்கிறானுங்க. நீ வந்துட்டு 5ஆம் நம்பர் பேசுனீரு. ஏய், நெக்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியலடா. ராகுல் திருப்பதியை எதுக்கு எடுத்தானுங்க, எதுக்கு ஓப்பனிங் இறக்குறானுங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம வேற இது வழி இல்ல. பாத்திருக்கியா, இவனு 7G ரெயின்போ காலனி பாத்திருக்கியா? பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி வெயில் இஸ் கொளுத்திங், பிச் இஸ் அதே ஷைனிங், வேர்த்து அந்த மாதிரி கோட்டிங் ஒரு ஃபேன் சாப். 4 வாட்டி பிச்சில் நடந்து இது பண்ணுவான் பாரு, அந்த மாதிரி பண்ணுவான். ராகுல் திருப்பதி ஆனா போய் பாக்குறேன்னு இல்ல வச்சுக்கேன். இல்ல நான் இப்ப எப்படின்னா ஐபிஎல் பாக்குறதே சும்மா தான் ஒரு எதுவுமே நடக்கல. நீ அடுத்த பேச்சுக்கு போ. ஏன் மேட்ச் பாத்துட்டு வந்துட்டியா? எரிச்சல் இருக்கிற. மேட்ச் அப்படிலாம் எதுவுமே நடக்கல. இது ஆர்ஆருக்கும் நடக்கிற மேட்ச் நமக்குள்ள. சிஎஸ்கே ஓ 4 இன்னைக்கு சிஎஸ்கே ஆடல இருந்து பாத்தியா? நாட்டுல என்ன நிலைமைக்குது பாரு. இன்னைக்கு என்ன மேட்ச்? டீம் தான் இங்க இருக்கானுங்க. இங்க பாரு, இங்க இருக்க டீம் தான் அங்க இருக்கானுங்க, அங்க இருக்க டீம் தான் 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாடுகிறானு. டேய் இது யாரு? சரி இல்ல நம்ம தான் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம தான் நாசமா போறோம். இவனாவது கப்படிப்பான் ஆர்சிபியை பார்த்தேன்றதுக்கு அவனும் அடிக்க மாட்டான். அதுதான் கோமாளி. இன்னொன்னு யோசிச்சு பாரு, நம்மளே இவ்வளவு வீக்கா இருக்காம நம்மளுக்கு கீழே இன்னொருத்தன் வீக்கா இருக்கான், மும்பைன்னு ஒருத்தவன். இன்னைக்கு தோக்கம்டா, நாளைக்கு அவனும் தோக்கணும்டா. நாளைக்கு அவனுக்கு மேட்ச் மும்பை தேர்வுமா? தேர்வுமா? அதெல்லாம் தெரியல. பிளே ஆஃப் தேர்றது விடுறா, 5-6 இடத்தையாச்சும் பிடிக்கிறோமான்னு பாப்போம். டேய் கேட்டதுக்கு இங்கடா புட்றான்ற. இங்க பாரு, இந்த வருஷம் லக்னோ தான் கப். என்ன ப்ரோ லக்னோ தான் கப். ஆனா நீ இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியும் இங்கதான் பேசுறாப்லனே, அதான் பேசுறா. இல்ல இன்ஃப்ளூயன்சரை நேர்ல மாட்டியும் அவர்கிட்ட. அவனுக்கு எப்பவுமே எல்லாத்தையும் நடிக்கிறா இன்ஃப்ளூயன்சர். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு மேஜர் பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு டோனி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேட்ச் உட்கார வச்சு என்னடா சிஎஸ்கேன்னு தெரிஞ்சுக்கணும்டா. சிஎஸ்கே நடக்காது. தோனி வராம ஸ்டேடியம்ல வெளியே செம்ம பிரச்சனை நடக்காது. இல்ல அலெக்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் பாத்தியா? போன வாட்டி தோத்ததுக்கு வந்து அவன் சொல்லியிருக்கான் 50 ரன் மார்ஜின்ல தான் தோத்தோம் அப்படின்னு. நாயே இது T20டா, ஓடி இல்ல T20ல 50 ரன் தோத்துருக்கேடா. அது நான் என்ன கேக்குறேன், அப்படி தோனியை தான் பாக்கணும்னு நினைச்சா தோனியை ஃபீல்டிங் அந்த டக் அவுட்ல உட்கார வைக்கலான்றேன். டக்கோட்டா அப்ப பாத்து கத்திங்கன்றேன். அதை வச்சு டிக்கெட் வசூல் பண்ணுங்க. இல்லடா இப்ப நீயே ஒரு ஐபிஎல் டீம் மேனேஜ் பண்ணுகிறன்னு வச்சுக்கோ, நீயே இதுதான் பண்ணுவேன். தோனி இல்லன்னு வச்சுக்க, உனக்கு எதுவுமே பிசினஸ் ஆகாது. நம்ம டீம் எங்க போய் நான் உனக்கு கேக்குறேன், எத்தனை வருஷம் தோனி கட்டி வச்சுட்டு இருப்பீங்க சொல்லு? என்ன பண்றது? இன்னொரு 5 வருஷம் போவோம். 3 வருஷம் தாங்கதான் தெரியல. 3 வருஷம் தாங்கதான். நீங்க எப்படியும் இந்த வருஷத்தோட ரெடியா ஆயிருவான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்ல கிங்க ஒரு நிமிஷம் 2023ல எல்லாருக்குமே இப்ப நைட் ஸ்பேஸ் போகும்போது எல்லாருக்குமே இதான் தாட். ஐபிஎல் கப் அடிச்சாச்சு 5வது தடவை, தோனி ரிட்டையர் ஆக போ. அதுவும் எப்படி அன்னைக்கு நைட்டே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அவர் சொல்லுவாருன்னு உட்காந்து வரும். பார்த்தா டெஃபினெட்லி நாட் திரும்ப டெஃபினெட்லி நாட். நான் சொல்லுவா வயசாயிருச்சு முடியல அவரால, அதனால 2 வருஷத்தோட ரிட்டையர் ஆயிருவாப்ல. பவர்லாம் இருக்குது, ஆனா என்ன தெரியல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன பவர் எனக்கு புரியுது சொல்லு. இல்ல ஸ்டெம்பிங் பவர்லாம் பார்த்து கொஞ்சம் மனசாடுதெல்லாம் ஃபயர் விட்டுறோம். அலெக்ஸ் அப்படி கிடையாது அலெக்ஸ். இங்க பாரு, இப்ப தோனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன்னு, தோனி பேட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எங்க தட்டினா அவரை தூக்கலான்னு. இப்ப நீங்க வந்து அவருக்கு வந்து ஸ்பின் அவ்வளவா ஆட வராது. இப்போ அவரு வந்து எவன் பால் வந்து வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, அவரை சுவிட்ச் போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவரா நின்று விளையாடினா மட்டும்தான் நடக்குமே தவிர, இப்ப இந்த புது பசங்க இதே மாதிரி ஒரு பையன் சொல்லியிருந்தால, இப்போ தோனி இல்லைன்னா சிஎஸ்கே என்ன ஆகும்? நான் என்ன சொல்றேன், மத்த கிங் ப்ரோ அதாவது ஒரு நிமிஷம் எல்லாரும் எல்லாம் ஒரு நிமிஷம் அவரை பேச விடு, ஃபுல்லா பேச விட்டு அதுக்கு அதாவது சிஎஸ்கே இப்போ மத்த டீம் மேட்ச்ல இப்ப சிஎஸ்கே இல்லாம எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கு. எல்லாருக்கும் ஆர்ஆர்னா ஒரு டீம் நல்லா இருக்கும். சிஎஸ்கேல தோனி தவிர வேற பெர்ஃபார்மர்னு பாத்தீங்கன்னா அது இனிமேல் தான் ருத்ராஜ் தான் மெயின்டைன் பண்ணும். முதல்ல இப்ப கேப்டன் தோனியா, ஆனா கேப்டன் எவனாவது மதிக்கிறானுங்களா? எவனாவது ஒருத்தனாவது மதிக்கிறானா? ஐயோ ப்ரோ, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த மேட்ச் தோத்ததுக்கான ஒருத்தன் கில்லி விஜய் மாதிரி பேக் கட்டினு தான் பாத்தீங்களா ஒரு காமெடி சீன்ல, அப்ப என்ன அடிக்கப்பான்னு
இல்ல நான் மட்டும் ஜெயிச்சு தள்ளிடுவோம் உட்கார்றேன். பின்ன ஃபர்ஸ்ட் ஓவரே மெயின்டைன் பண்ணிட்டான், 3 ஓவர் பவுண்டரி வரல. ஆனா இல்லடா ஸ்டார்டிங் ஸ்பேஸ் இல்ல ஸ்பேஸ் வந்து அப்பவே சொன்னேன் சேசிங் வந்து இல்ல 180 நம்ம அடிக்க மாட்டோம்டா. வெயிட் பண்ணி பாப்போம். இல்ல ப்ரோ, இல்ல சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் இங்க பிரச்சனை. அவன் ஒருத்தன் பண்ணல, மொத ஓவர மெயின்டைன். இப்போ என்னன்னா, இப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து ட்ரிப்பாத்தி பதிலா டெவான் கான்வே உள்ள கொண்டு வந்தா கொஞ்சமா நம்ம கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம். பிரணவ ஆனா இங்க கிளியரா உனக்கு தெரியும், அவன் ருத்ராஜ் கையில தான் எல்லாமே டிசிஷன் எல்லாம் போகுதுன்றது இந்த சீசன் பர்ஃபெக்டா தெரியுது. ஏன்னா பவுலர் ரொட்டேஷனே சரியில்லை அவன்கிட்ட. ஒருத்தன் அஸ்வினை வந்து குடுத்துட்டே இருக்கான், ஏன்டா ஜடேஜா குடுக்காம வந்து அப்படியே அஸ்வினியே குடுத்து 4 ஓவர் முடிக்கிறான். உங்க டிஸ்கஷன் ஜடேஜா கொஞ்சம் அடிப்பான், சரி ராணா கொஞ்சம் அடிப்பான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஒரு நிமிஷம் செல்பி, நீ தோனி தூக்குன்றிய தோனி தூக்கிட்டா இங்க டீல்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஐபிஎல் பாப்பான்ற சிஎஸ்கே மேட்ச் ஐபிஎல் பாப்பாங்களா? சரி அதுக்கப்புறம் கேக்குறேன், அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் தோனி மதுரை சூப்பர் கிங்ஸ் இல்ல கோயம்புத்தூர் சூப்பர் கிங்ஸ் மாத்தி வேற டீமா வச்சுங்க தமிழ்நாட்டுல இருந்து. சென்னைன்றதே அழிச்சு விட்டுருங்கடா. அது பாரு இல்ல தோனி போனாலும் பாக்குறோம், அதாவது கிரிக்கெட் வெறியா இருக்கிறோம் பாக்குறோம். தோனி ரிட்டையர் ஆயிட்டா திரும்ப கூட்டு வந்துருவானுங்கடா. திரும்ப எப்படா கூட முடியும்? இதுல கூட்டுருவானுங்கடா பேட்டிங் கோச் மத்த இதுல இருக்கு பாரு. வேணும்னா சச்சின் வந்துட்டு இல்ல டேய் சச்சின் எம்ஐ டீம் இல்ல சச்சின் எம்ஐ டீம் பின்னாடி உட்காந்து பாப்பாரு, அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இது புதுசா இருக்குண்ணே. கனவுல இருந்து வெளியே வரணும் தம்பி. இல்ல இப்போ அடுத்த மேட்ச் ஜெயிக்கறாங்க, அவங்க டிக்கெட்டை விக்கணும் வரணும். முதல்ல ஒரு டோனியை வச்சு நீங்க எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல பேட்ஸ்மேன் ப்ரோ கான்வே இருக்கான் தெரியுமா, அவன் சூப்பரா ஆடுவான். பேட் அவன் ஆஃப் சைடுல வீசுவான் அப்படி. சரி விடுங்க, கவரும் நல்லா இன்னொன்னு அவனுக்கு கான்வேக்கு ஸ்டம்ப்ல எல்லாம் போட்டா தூக்கி பறக்க விட்டுருவான் வந்த. ஆனா இல்ல பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்கடா. சொல்லு மாஸ்டர் சொல்லுங்க. இல்ல ப்ரோ இது உண்மைதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நம்ம ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. இருங்கடா இங்க பாரு ஒரு நிமிஷம் இல்ல அடுத்த மேட்ச் பாத்தீங்களா? யார் சொன்னது? போன தடவை என்ன சொன்ன மேட்ச் விஜய் சங்கர் அடிப்பான் பாரு. போன தடவை நீ என்ன சொன்னேன்னு கேட்டேன். அடுத்த மேட்ச் நக்கிட்டு போயிடுச்சு, இப்ப அடுத்த மேட்ச்ன்றானுங்க. இல்லடா எனக்கு ஒண்ணு புரியல, கூடாவா டிராப் பண்றானுங்க, திரிபாத்தியா டிராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது திரிபாத்தி தான் இந்த மேட்ச் பண்ண வந்துட்டானுங்க, பெரிய தப்பு. சரி விடு, அதான் தோதாச்சல. இந்த புறம்போக்கு திருப்பாத்தி வந்து பால மிஸ் பண்ணா பாரு, 4 பால் எனக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு நடந்தது இல்ல, இந்த லாஸ்ட் இந்த 3 மேட்ச் இப்படிதான் ஆடிட்டு இருக்கானுங்க. யாருமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை அடிக்கல, அதனாலதான் நம்ம ஜெயிச்சோம். அவனுங்களும் ஒரு 180 அடிச்சிருந்தானுங்கன்னா நம்ம தோத்துருப்போம், அதுதான் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை அடிக்கல, அதனாலதான் நம்ம ஜெயிச்சோமே. அன்பார்ச்சுனேட்லா போய் நான் சொல்லிடுறேன்டா, இந்த டீம் ஃபார்மேட்டே தப்புதான். என்னன்னா ஒருத்தனை யார ஒன் டவுன் இருக்கிறது, யார ஓப்பனிங் இருக்கிறது, அந்த கால்குலேஷன்லயே தப்பு பண்ணிட்டானுங்க. ஓகேவா? செகண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணும்ல நீ ஆக்ஷன்ல, அதுல ஒரு பெரிய மிஸ்டேக். என்னன்னா ஃபார்ம்ல இருக்க பிளேயரை சூஸ் பண்ணி தான் பழக்கம் எல்லா டீமுக்கும். அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இவனுங்களை பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்க்கறது முட்டாள் தான். நம்மலாம் அவுட் ஆஃப் ஃபார்ம், நீ ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை கொண்டு போயிட்டு நீ ஆடுற ஒரு 100 ரன் ஆடுற, 10 பால்ல ஒரு 20-30 ரன் ஆடுறானா அவன் எப்படி அடிப்பான்? அவன் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரை போட்டு அடினா அவன் எப்படி அடிப்பான்? நீ அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க, பட் இந்த வருஷம் இவன் வேஸ்ட் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். அதுக்கு காரணம் ஒன்னு சொல்லவா ப்ரோ? 2-3 பேர் கத்தினே இருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு புலம்புறது மட்டும் தானே கேக்குது. ஒரு நிமிஷம் செல்வி போய் டேபிள்ல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தா 7வது இடத்துல, நம்மளுக்கு கீழே ஒரு மூதை இருக்குதுன்னு பார்த்தா 10வது இடத்துல இருக்கு. நாளைக்கு நடக்கிற மேட்சோட 8வது இடத்துல எம்ஐ 10வது இடத்துல இருக்கு. அதான் சிரிப்பு வருது. 10 தான்டா கடைசி. நாளைக்கு ஜெயிச்சா இல்ல எப்படிதமாக்குது
அதாவது 35 மார்க் எடுத்தா பாஸ், 29 மார்க் எடுத்துட்டு இவனும் ஃபெயில் ஆயிருக்கான். அதான் சென்னைக்கு 10 மார்க் எடுத்துட்டு ஒருத்தன் இருக்கானா, அது இவன் தான் எம்ஐ இருக்கிறதுல லீஸ்ட். அவரா சிஎஸ்கே டீம்ல ஃபர்ஸ்ட் மூணே மேட்சும் 3 தோத்துருப்பான் பும்ரா பேட்ஸ்மேன் தான்டா. இருந்தானா. ருத்ராஜ், ரச்சின், தூபே, இந்த 3 பேர் தான் அடிச்சா ஸ்கூல் டெஸ்ட் உண்டு. மாதிரி எழுதி ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி எழுதி ஃபெயில் ஆயினுக்கிறான். அவன் டாப் அலெக்ஸ் பவர் பிளே பவர் இவன் ஹிட்டர் ஜெயிக்க ஒருத்தன் வேண்டிய எவனுமே இல்லடா. ருத்ராஜ் நான் டாஸ் தான் சொன்னா ஜெயிச்சுட்டு நமக்கு எந்த ஜெயிக்க வேண்டிய தைரியத்துல மேட்ச் தான் சேசிங் இன்னைக்கு. சொன்னான்னு பேசவே தெரியலையே. விட மாட்டானுங்க போலியே. ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர், உன் டேபிள்ல ஒன்னு நோட் பண்ணீங்களா? டேபிள் டாப்ல இருக்கிறது யார் தெரியுமா? புர்ரா, நான் தான் இப்ப எல்லாம் ஏரியா எல்லாம் டெல்லி டாப்ல மாத்தி இருக்கிறேன். டெல்லி நடக்குதுடா. டெல்லிடா ஆர்சிபி டெல்லிடா இல்ல இல்ல டேய், இல்ல செல்வி, ஆர்சிபி இல்ல இல்ல டேய், இல்ல இல்ல டெல்லிடா செல்வி, இல்ல டெல்லிடா. டேய், எனக்கு ஆர்சிபி இதுன்றான். ஏய் நான் தான் இப்ப இந்த டெல்லி ஏரியாவோட தான்டா ஃபர்ஸ்ட்ல டேய் டாப்ல இருக்கு. இருக்கிறேன் செக் அப்படின்னு பண்ணி போடுவான் பாடுறா. பாரு. இல்ல இந்நேரம் போய் உடச்சேன். இன்னைக்கு டெல்லி ஜெயிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு டெல்லி ஒரு ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி நிமிஷம் தான்டா ஒரு இருக்காங்க. நிமிஷம் செகண்ட். டேய் செகண்ட்ரா டெல்லி, செக் பண்றா கூகுள்ல போய். அவங்க ரன் ரேட் அதிகமா இருக்காங்க என்ன? டெல்லி கேபிட்டல் ஆனா செகண்ட், பார்க்காம ஃபர்ஸ்ட்ல இவ்வளவு இருக்குடா. கான்பிடென்ட்டா நீ டிபேட் அடிக்கும் போது ஒருத்தன் பார்த்து சொல்றத நம்ப மாட்டேடா. அலெக்ஸ் அவனே டவுட் வருது. அலெக்ஸ் ஏன்டா ஒரு விஷயம் இல்ல 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 கவனிச்சியா? இதுல ஹைலைட் என்னன்னா, டவுட் வந்து திரும்ப போய் பாக்குறேன். அலெக்ஸ் அதான் சொல்றேன், ஒரு நீ ஏன் விஷயம் திரும்ப போய் பார்த்ததா எனக்கு தெரியல. ஆமாடா ஆமாடா. அலெக்ஸ் பாயிண்ட் ஒரு இது விஷயம் நெட் ரன் ரேட் அவங்ககிட்ட அதிகமா இருக்குடா. இந்த அலெக்ஸ் வடச்சல்ல ஒரு ஃபெயில. விஷயம் கவனிச்சியா இன்னைக்கு மேட்ச்ல? ஃபார்ம்ல இல்லாத எதிரணி பிளேயர் எல்லாம் ஃபார்முக்கு வராங்க. ராணா ஃபார்முக்கு வரான். ஆர்ச்சர் 2 ஓவர்ல, அதாவது 2 மேட்ச்லயுமே 110 ரன் கொடுத்திருக்கான். அவன் ஃபார்முக்கு வரான். ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஆர்ச்சர் போட்ட 3 மேடின் ஓவரும் அது அகைன்ஸ்ட் அது சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஒரு நிமிஷம் அது இல்ல இல்ல இத்தனை பேர் ஃபார்முக்கு வரத பாக்கும்போது நீ டிவி ஆஃப் பண்ணிருக்கணும். நீ என்ன பண்ண? அதாவது ருத்ராஜ் இருக்க வரல நம்பிட்டு பவர் இருந்தேன்டா. ஹிட்டர்னு ஒருத்தன் சென்னையில பவர் ஹிட்டர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுடா. ஏன் இல்ல ருத்ராஜ் இருக்கு. ப்ரோ இருந்தும் அவனுங்க உள்ள இன்க்ளூட் ஆகாம இருக்கானுங்க. அதுதான் இந்த ட்ரிப் அதான் ஆதித்தூனா ஒரு எல்லாமே காலத்துல கரெக்டா பிராவோன்னு ஒருத்தர் இருந்தான்டா. அவனுக்கு அப்புறம் ஆனா அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆனா இல்ல அஸ்வின் ஒரு நிமிஷம் இல்லடா. இல்ல மான்ஸ்டர் ப்ரோ சத்தியமா இல்ல, முன்னாடி எல்லாம் தோத்தா சோகமா இருக்கும், இப்ப பிராவோவா சிரிப்பா வருது. பிராவாக்கு முன்னாடி எல்லாம் இருக்காங்க. ஆல்பி மோர்கல் ஆல்பி இருந்தானே. மோர்கல் ஆல்பி மார்க்கர்லாம் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ அதாவது அவனை மறந்துட்டீங்களே? பிராவோ நான் சொல்றேன்டா, இவ்வளவு வருஷம் இருந்தால பிராவோ, அதுக்கு சொல்றேன் நானு. ஏய், எப்படி இந்த ஓப்பனிங் பார்ட்னர் தெரியுமா நம்ம சிஎஸ்கே? அசில இருந்து, ஹைடன்ல இருந்து, ஃபாப்ல இருந்து, பிரண்டன் மெக்கலம்ல மெக்கலம், இருந்து, ட்ரைன் ஸ்மித், அது ப்ரோ எப்படி தெரியுமா? ஆல்பி நான் மார்க்கர் 2008 விராட் கோலி ஒரு கிழி கிழிக்கு வச்சான். இல்ல கீழ 2008 ரைனான்னு ல இருந்து சொல்றேன் பாரு. அவனை ஓப்பனிங்னா பேசுங்கடா. 2008 இருந்து கீழ பிளெமிங், ரைனான்னு மைக்கேல் ஒருத்தர் கசி, இருப்பான்டா. இது ஆனா பிளெமிங், இவனு மேத்யூ ஹைடனு. இருடா, இந்நேரம் சிக்கன் 65 ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிதானே இருப்பானுங்க. நான் தாண்டா இந்த ஊருடைய டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் எனக்கு கீழே தான். இல்ல நீ யோசிச்சு பாரு, சிஎஸ்கே டாப் ஆர்டர் பிளான் ஸ்டார்டிங்ல இருந்து மேத்யூ ஹைடன், இவன் இது பிளெமிங்ஸ், அதுக்கப்புறம் மைக்கேல் கசி, முரளி விஜய், அதுக்கப்புறம் பாரு இது ட்ரைன் ஸ்மித், டேன் நம்ம ஸ்மித், மெக்கலம், பிரண்டன் மெக்கலம், டேரன் ஸ்மித்தும், அப்புறம் பிரண்டன் மெக்கலும், அதுக்கப்புறம் வாட்சன், வாட்சன் அப்படியே ராய்டு, வந்துகிட்டு இருந்துச்சுடா. இப்ப அப்புறம் பாரு வாட்சன் டூப்ளசிஸ், ஃபாப் இருந்தான். ஃபாப்பு கைகோட் இருந்தான். ஃபாப்பு கூட நிறைய பேர் பேரிங் போட்டாங்க, மாத்தி மாத்தி ஆனா ஃபாப் கூட. இன்னும் எனக்கு சொல்லட்டாடா, தெரிஞ்சு நான் சொல்றேன், பாஃப் வந்து 41 வயசு ஆகுதுடா. இன்னைக்கும் டீம்ல எடுத்து வச்சிருந்தானா ஆடி கொடுப்பான்டா. அவன்லாம் செம ஃபிட்டஸ்ட் பிளேயர். கண்டிப்பா ஏய், அவன் டீம் நான் பிளேயர். அவன் சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல வயசை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா தோனி இருக்காரு. எல்லாம் என்ன பண்றது இல்லடா, நேரம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. பட் அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நினைச்சிருந்தா ராபின் உத்தாப்பாவையும் இல்ல இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னாவையும் இன்னொரு 3 சீசன் ஆட வச்சிருக்கலாம். தேவையில்லாம அவங்கள ஆக்ஷன்ல எடுக்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணது ஒருத்தர் தான். ஓகேவா? நீ என்ன வேணா சொல்லு, நிறைய பேரோட ஹிஸ்டரி. ஏன் டேன் பிராவோ எடுத்துக்கோ. ஏன் பொலார்டு அங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு, பிராவோ கொடுக்கல. அதுக்கப்புறம் லேட்டா தான் வருது அந்த ரிட்டையர்மெண்ட். அதுவும் இந்த சீசன் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் டிசைட் பண்ணி அவனும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பேரை அழிச்சிருக்கானுங்க. இதுவும் இல்லாம இன்னொரு மேஜர் இஷ்யூ சொல்றேன். இது வரையும் சிஎஸ்கேல ஒரு சீசன் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு 6 பிளேயர் 7 பிளேயர் ஆட விடாம பண்ணது நம்ம தான். மிச்ச எல்லா டீம்லயும் ஷஃபிள் பண்ணினே இருப்பானுங்க. ஒருத்தரை ஷஃபிள் பண்ணுவாங்க, இன்னும் 2 பேரை ஷஃபிள், அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ ஷஃபிள் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கேல மட்டும்தான் ஒரு பிளேயரை ட்ரையே பண்ணாம ஒரு சீசன் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு சிஎஸ்கேலயும் ஒருத்தர் நம்ம அழியிற நிலைமையில இருக்கோம். திரும்ப கப் அடிச்சா அதெல்லாம்
மொத கப்பா அலெக்ஸ் நீ எதுக்கு ஓ நீங்க கப்புலாம் கப்புலாம் போதும் அடிப்பீங்களா? அலெக்ஸ். நீ நீங்க கப்பு கப்புலாம் இரு அடிப்பீங்களா? செமிஃபைனல் போனா அது வரலாறு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இரு கப்புலாம் போதும். திரும்ப கப்புக்கெல்லாம் இப்போ கப் பெருசா அடிக்கிற ஓ இல்ல. ஓ இருங்க இருங்க நீங்க இமேஜினேஷன்லாம் இருங்க இருக்கக்கூடாது. நீங்க பிளே ஆஃப் இருங்க பிளே ஆஃப்லாம் போகல நீங்க அதான் இந்த சொல்றேன். இந்த அதான் ஸ்குவாட திரும்ப வச்சுக்கிட்டு. கப் அடிப்பன்ற இமேஜினேஷன் இது வரமாட்டேங்குது. என்ன தெரியுமா நம்மளுக்கு கோவம் வருது? இப்ப நம்ம கப்பு அடிக்கல அப்படின்லாம் கோவம் இல்ல. நம்மளுக்கு என்ன தெரியுமா கோவம் வருது? நீ கப்பெல்லாம் நிறைய நல்லா ஆட மாட்டேன்னு தான் கோவம் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நீ நல்லா கஷ்டப்பட்டு ஆடி தோத்து போனா ஓகே, நல்லா ட்ரை, தோத்து போனானுங்க அப்படின்னு சொல்லுவோம். இவனுங்க ஆடுறதே கேவலமா இருக்கு. இப்ப இதை பார்க்க தானே நம்மளுக்கு எல்லாரும் காண்டா இவங்க எல்லாம் கத்துறானுங்க. இல்ல இல்ல இந்த டைம்ல பவுலிங்க வச்சு 180 150 அந்த ரேஞ்சில சுருட்டிட்டு இருக்கானுங்க பவுலிங்ல வச்சு. ஆனா இவங்க பேட்டிங்ல பாரு என்னத்த பண்றானுங்கன்னு. ஏய், ஒரு இந்தியன் பவுலரை போட்டு ஒருத்தன் போறான், கலீல் போடுறான். ஏன் இந்த இவனு அஸ்வினை உட்கார வைக்கலாம்டா? 10 கோடி 9 கோடி அவனை எடுத்தது வேஸ்டா. ஆமா எனக்கும் இது இருக்கு. அஸ்வினை உட்கார வைக்கலாம், அன்ஷுல் கம்போத்தை தாராளமா உட்கார வைக்கலாம். அவனை போட விட்டா கூட அவன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்விங் ஏய், பண்ணுவான், 3 நடுவுல ஒரு ஸ்பின்னர் ஓவர் போட்டு எதுக்குடா? விட்டுருவான். அப்ப 3 ஸ்பின்னர் வேணாலும் ரச்சினை வச்சு போட வைங்கடா. 3வது ஸ்பின்னரா எதுக்குடா 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போவீங்க தனியா வேற? ரச்சின் போட வேண்டாம் 2 ஓவர், அவ்வளவுதான்டா உங்களுக்கு தேவை. 100 லெக் ஸ்பின்னர் பவுலிங் ஆப்ஷன் ஜடேஜா ஒரு நிறைய லெஃப்ட் இருக்கு. ஆர்ம் ஸ்பின்னர். சிஎஸ்கே கிட்ட பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. சிவன் டுபே போடுவான். விஜய் சங்கரே போலிங் நிறைய பேர் போடுவாங்க. இருக்காங்க பவுலிங் ஆப்ஷன்ல. விஜய் சங்கர் போடுவான். நிறைய பேர் இருக்காங்க, ஆனா யூஸ் பண்ண ஜிடிக்கெல்லாம் விஜய் மாட்டாங்க. சங்கர் போட்டிருக்காண்டா நடுவுல ஒரு ஓவர் 2 ஓவர் அப்படியே சும்மா அந்த சொல்லுவாங்கல்ல, ப்ரோ நடுவுல ஒரு ஓவர் விஜய் தள்ளுறதுக்கு. சங்கர் கூகுளி ரீட் பண்ணாம ஆடிட்டான் ப்ரோ, இல்லனா விஜய் சங்கர் அடிச்சிருப்பான் ப்ரோ. நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ப்ரோ சரியான நம்ம ஃபார்ம்ல வந்து இருக்கான் இங்க ப்ரோ பாருங்க, தமிழ்நாடுல. விஜய் சங்கரை தப்பு சொல்லி எல்லாம் நம்ம பேசல, புரியுதா? என்ன மேட்டர்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவனுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இப்படிதான் மாட்டுச்சு. ரன் ரேட் அப்ப அவன் வரும்போதெல்லாம் 13 ரன் 13 to 14 இருந்தும் போது அவன் என்ன பண்ணுவான்? அவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ரன் ரேட்ல எல்லாம் வந்து நீங்க ஆட சொன்னீங்கன்னா அவன் யாராலையுமே அடிக்க ஆட முடியாது. போவாங்க, அதுக்கு சொல்றேன் நானு. அவன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு தான் இப்ப சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீம் ஃபார்மேட்டே ஓப்பனிங்ல முடிஞ்சு போச்சு ப்ரோ. இங்க அடுத்த எதுக்கு மேட்ச் பவர் எப்போ? பிளேல இன்னொன்னு சொல்றாங்க. அது எப்படி தெரியுதா? தோனிக்கு வந்து ஃபேஸ் தான் பிடிக்கும்னு. அவ தாராளமா டாப் ஆர்டர்ல இருக்கலாமே, டேய் அடுத்த பவர் பிளேல இறக்கலாமே. ப்ரோ அடுத்த ஸ்விங் மேட்ச் ஆட பேசி மாட்டாருன்னு வேஸ்ட் தான்டா. எல்லாம் குறையா தான் இருக்கு இவனுக்கு மேல. அந்த குறைய சொல்லி சொல்லி நம்ம எக்ஸஸா தான் போகுது. செக்கே பண்ணலாம். பேசி வேஸ்ட் தான். இந்த ஃபேன்ஸ் சொல்லணும்டா, 15,000 செலவு பண்ணி 2 பால் பிடிக்கிறத பார்க்க போறானுங்களே, அவங்க சொல்லணும் போது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இவங்கள அடக்கிட்டாலே போதும். போன மேட்ச்ல தோனி அடிச்சார்ல அந்த 2 6, எனக்கு வலி தான் வந்தது. அந்த 6 பார்க்கறதுக்கு சந்தோஷம்லாம் எனக்கு இல்ல. அடுத்த மேட்ச் சனிக்கிழமை டிசி கூடயா? 5ஆம் தேதிடா. டேய் அஸ்தோஷ் சர்மா. ஆஹா, தாராளமா இவனா அஸ்வினை எடுத்துக்க, அஸ்தோஷ் சர்மா எடுத்துக்கலாம்டா. இல்ல தண்டத்துக்கு ஒரு நிமிஷம் இல்ல. இருக்கான்டா டிசி ஆனா நம்ம எங்க தெரியுமா தோத்தோம்? அந்த அஸ்வினுக்கு வந்து 9.87 கோடி ரூபாய் கொடுத்து பழைய பிளேயர் எடுத்துட்டோம்னு ஹைப் பண்ணானுங்க பாத்தியா? அங்க தோத்துறானுங்க. டிசி கூட ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். இருக்கிறதுல மொக்க டீம். பேட்டிங் வேற லெவல்ல வச்சிருக்கானே அவனுங்கலாம். பவுலிங் இப்ப பாரு, ஸ்டார்க்லாம் ஃபார்முக்கு வந்துட்டான். இருக்கிறதுல மொக்க டீம் ஆறாரு, அது கூட தோத்துட்டானுங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல. இல்லடா, எனக்கு பாக்க சிட்டிசன் பத்தல ஒரு அஜித் மாதிரி இருக்குது. எனக்கு ஒண்ணும் விளங்கலங்க. அடுத்த மேட்ச் பாரு, ஸ்டார்க் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான் நம்ம கூட அடுத்த மேட்ச். அதாவது அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தோல்ச்சலாம்ன்றான். ஆமா, பவுலிங் நம்ம 109 ஒரு 180 எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அடிச்சிருங்கடா. ஆனா உண்மையில ரீசன்ட் டேஸ்ல தான் அப்படியே சேஸ் பண்ணி கீச்சிருவாரு. அதான் அலெக்ஸ், இவனுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஓரளவுக்கு பிரஷர் இல்லாம ஆடுவானுங்க, அதனால இவனுங்க எங்கமா இருக்கானுங்க? பாப்பும் வாட்சன் ஆடுவானுங்களா டாப் ஆர்டர்ல? அந்த காலத்துல இருக்காங்க சேசிங்ல. அந்த டீம் வச்சுக்கிட்டு இருக்கோம், சேசிங் பண்ணிடலான்னு. தோனி வேறல, மோயின் அலி 4 கோடில வந்து ஆடுவான். மோயின் அலி 4 கோடில விட்டானுங்கடா. அஸ்வின் கொடுத்த 9 கோடிக்கு மோயின் அலில 4 கோடியில எடுத்து இன்னொரு பிளேயர் கூட எடுத்துக்கலாம்டா. மோயின் அலி கூட ஓப்பனிங் இறங்கி அவன் கண்ணாபின்னான்னு சுத்தி கூட சூப்பரா அடி பண்ணான். என்ன பண்றான் அவன் ஒன்னும் புரியல. தோக்கிறதுக்கே பண்றானுங்களா வாண்டடா. சிஎஸ்கேல இருக்கிற எல்லா பிளேயருமே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ற பிளேயர் மாதிரி, இந்த 6 அடிக்கிறதுக்கு பலமே இல்லாத பிளேயர் மாதிரி தான் அடிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாருமே அந்த பவர் ஹிட்டர்ஸே கிடையாது. யாரு பவர் ஹிட்டர்ஸ்ன்னு சொல்லு உனக்கு? எவனும் கிடையாது உனக்கு. ஃபாரின் பிளேயர் கூட எடுத்துக்க, எவனும் பவர் ஹிட்டர் கிடையாது உனக்கு ஃபாரின்ல. என் தலைவர் ரைனா கொண்டு வந்து விட்டா கூட நீ பாக்கணும், முதல்ல எல்லா டீம்ஸுமே நிறைய 6 வந்து ஸ்கோர் பண்றாங்க. ரைனா இருக்கிறதுலே கம்மியா 6 அடிக்கிற டீம் நம்ம டீம் தான். சிக்ஸர்ஸ் அடிக்கதான் ரைனா போகும்போதே பாதி பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் திருந்தானுங்க, புரியுதா?
எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம் இது பண்ண ஆமா. போறோன்னு. இதுல தோனி மட்டும் போச்சு. இல்லடா அலெக்ஸே போகணும் ராய்னா அலெக்ஸே. T10ல நல்லா தான் இல்ல விளையாண்டுட்டு இல்ல இருக்கான். அலெக்ஸே போகணும். நீ நல்லா தான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல இது போயே ஆகணும். போனாதான் இல்ல ரியாலிட்டி இல்ல என்னன்னே தெரியும் போனா சிஎஸ்கே. போனா அவ்வளவுதான்றேன். எவனும் பார்க்க மாட்டான். சத்தியமா ஆகட்டும்ன்றேன். சொல்றேன். அது எவனும் இது பண்ண மண்ணா மாட்டான். மண்ணா கூட போட்டோம். இது என்ன தெரியுமா அலெக்ஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டா, ஜெர்சியில ஃபெட்எக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு. எத்தியாட் இன்னைக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கு தெரியுமா ஜெர்சியில? இந்த பிராண்டிங் தான் மேட்ரு. இந்த பிராண்டிங் ஸ்பான்சர்ஸ் பண்றானு தெரியுமா? இதுக்கு தான் டோனி. அது கரெக்ட். இப்போ இல்ல அந்த போயிட்டு மணி ஜெனரேட்டுக்கு தான் டோனி. அதான் ஸ்பான்சர்ஸ் கம்மி வருது, அது மேட்டர் இல்ல. சிஎஸ்கே மறக்கிற அளவுக்கு ஆயிடும் என்ன கேட்டா. யாரை வச்சு லீட் பண்ணுவானுங்க? சகோதரா, இது உனக்கு புரியுதா அலெக்ஸ்? என்ன பிரச்சனைனா, எல்லாம் ஒரு கரெக்டா. தோனி மிகப்பெரிய போறது இல்ல கரியர் தோனி வச்சிருக்க போறது தோனிடா. வயசு எல்லாம் சொல்றதெல்லாம் அதாவது கரெக்ட் தான். அதாவது தோனியோட அந்த கரியர் எப்போ முடிஞ்சிருக்கணும் அந்த கிரிக்கெட்லனா 2023 என்ன ஃபைனல் கேட்டதா ஜடேஜா அடிச்சு தோனி டீசெண்டா இல்ல தூக்கி உட்கார வந்தாரு. டீசெண்டா 23ல தான் அங்க ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர் ஆயிருந்தானா, சொல்லி விட்டு போனமான இருந்த விட்டு. ஏன்னா ஏன்னா ஒரு எனக்கு நல்ல என்ன இது கஷ்டம்னா, கிடைச்சிருக்கும், இமேஜ் இங்க கிடைச்சிருக்கும். இருக்கிற தம்மா துண்டு பசங்க எல்லாம் வந்து தோனி அடிக்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு இதுவா இருக்கு. டேய் நீ தான்டா அடிக்கிற. இவனுங்கெல்லாம் எனக்கு அதான் புரியல. அது என்ன நார்மலா சொல்றது தானே. இல்ல டெண்டுல்கர் கடைசி காலத்துல எல்லாம் வந்து டெண்டுல்கரை போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. முதல்ல திரும்பவும் சொல்றேன், இங்க நார்மலா மேட்ச் பாக்குற உங்களுக்கே இவ்வளவு காண்டுனா, அங்கெல்லாம் உட்காந்து ஸ்டேடியம்ல 10-15 இருக்கான் டிக்கெட் குத்துன்னு. 2008ல இருந்து கண்ணிடானா சிசி கண்ணிடா 2008 டேய் ஸ்டார்டிங்ல ஐபிஎல் இருந்து. எப்படா ஆரம்பிச்சது? 2008 தானே. 2008 தான் 2008 காவியோ அப்பத்துல இருந்தே பாத்துனுக்குற நீ. அப்பல இருந்து கண்ணிடானா 2008ல இருந்து. என்னையவே வெறுக்க வச்சிட்டாங்கடா. சரி விடு, என்ன பண்ண? இல்லடா இப்ப மயிறு மாதிரி தோனி போட்டோன்னுவீங்க, போன பிறகு அப்புறம் ஐயா அம்மான்னு எழுதுவீங்க. இருக்கிற யார் வரைக்கும் அழுவ தான், போறா? இருக்கிற போ வரைக்கும் சொன்னா செலிப்ரேட் பண்ணுங்கடா. இருக்கட்டும்டா. டேய் அவரை மட்டும் நம்பி டீம் இருக்க கூடாதுடா, மத்த பிளேயர்ஸும் ஆடணும்டா. அந்த ஆளை நம்பிதான்டா எல்லாமே இருக்குது. வேற என்ன பண்றது? டேய் வர்றவனே அவரை அந்த ஆள் நம்பினா நம்பிதான் இருக்கான். அது என்னது, அவர் எப்படா நீ இறங்குற அது எப்படா நீ பொசிஷன் சொல்ற? என்னன்னு பாரு. புரியல. அந்த ஆள நம்பி எப்போ புரியல உனக்கு எனக்கு. புரியலையா? இல்லடா அப்ப இல்ல இல்ல தோக்குற காரணம் அந்த ஆள் தானா? அதெல்லாம் கரெக்ட், தோக்குற காலம் அந்த ஆளா? அதெல்லாம் கரெக்ட். ப்ரோ ஆனா ப்ரோ அந்த ஆடியன்ஸ் வர்றது எதுக்கு வரும்? அதை யோசிச்சு. அதாவது அவரை நம்பி ஏய் வராங்க. ஆடியன்ஸ்ல 2வதுடா, மேட்ச வின் பண்ணணும்டா. எதுக்கு அப்ப வரீங்க? உனக்கு இப்ப தெரியுது, என்ன காசு போடுறது மட்டும் இப்ப தான் என்ன உனக்கு வரீங்களா தெரியுமா? அப்ப? தெரியுது. இல்ல அலெக்ஸ், இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அவரால் தான் ஆடியன்ஸ் வராங்க. கரெக்டான விஷயம் தான். இப்ப அந்த ஆடியன்ஸே அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிருக்கானுங்க, முழுசா போகும்போது நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டானுங்களா? போ தெரியும். இன்னைக்கு வீடியோ வரும். இன்னைக்கும் அட சொல்லுவானுங்க, அடுத்த வீடியோ அட பாவி, வரும். நான் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் அதுல திரும்ப பாத்துட்டு தான் இருக்கேன்டா. ஒருத்தன் திரும்ப என்ன தெரியுமா ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஒருத்தன் என்ன தெரியுமா சொல்றான்? டோனிக்காக வந்தது நான் கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இப்படி 9 டவுன்ல போய் இறங்கி இந்த 2 பால் எதுக்கு அவர் ஆடினாரு? அதுக்கு அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம் ப்ரோன்றாங்க. ஏன்னா டோனிக்காக வந்தவனே சொல்றான் அதை. அப்போ அதுதான் ஸ்டேட்டு. இப்போ உள்ள வரவன் எல்லாருமே இப்போ மேக்சிமம் வந்து டோனிக்காக தான் வருவானுங்க. ஓகேவா? இப்படி டோனி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லெஸ்ஸா போச்சுன்னா இப்போ டோனியை தானே திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வந்து நெகட்டிவா போயிடுமே. நீ போக போக இன்னும் நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றது, நம்ம வந்து முன்கூட்டியே என்ன சொல்றோம்னா இந்த சீசனோட முடிச்சுதா நல்லதுன்றது தான். அடே நான் ஓப்பனா ஒன்று சொல்லவா? இப்ப நான் ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சிஎஸ்கே அன்ஃபாலோ பண்ணேன். என்னடா உங்க உணவு வேணாம், உங்க இது வேணான்னு. வெறுக்க வச்சிட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் திட்டி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அப்படியே அன்ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன பார்க்க இல்லடா. போடா. இந்த பாரு ஓப்பனா சொல்றேன், நீ வந்துட்டு திரும்ப அந்த சென்னை சூப்பர் கிங்ஸை வந்துட்டு பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், புரியுதா? ஃபேமஸா இருக்காது என்ன கேட்டா. அதுதான் அவன் முடிச்சிட்டானுங்கடா. அடித்தளத்தையே முடிச்சிட்டாங்கல்ல. நீ இப்ப பாக்கறல ஃபுல்லா எல்லோ தான், எல்லோ ஆளுங்களா இருக்கானுங்க, ரெட் இல்ல, அதெல்லாம் பெருமை மயிரா எடுத்து போடுறிய. இந்த ஆளுனா அது கூட வராது. அது ஓகேடா. அவரு கரெக்டா சொல்லவா? அவர் இருக்கவே அவர்தான் லெஜெண்ட். இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். மேனேஜ்மெண்ட் என்னாச்சு? மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க? தோனி என்ன பண்றாப்ல? தோனியோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்லையா மேட்ச்ல? தோனியோட இன்வால்வ்மெண்ட் உன் கம்மியா கஷ்டம் எனக்கு இருக்கு. புரியுது அலெக்ஸ். தோனி அசிங்கமா கேக்குறானுங்க. இது உன் கஷ்டம் புரியுது. ஆனா பாரு, என்ன ஃபார்மேட் மட்டும் பாரு. ஒரு சீசன்ல சச்சினுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். நடுவுல கங்குலி எல்லாம் இருந்தாரு. ஆனா கங்குலியை மறந்துட்டானுங்க. ஃபுல்லா சச்சினை பத்தி பேசினாங்க. சடனா டோனியை தூக்கி பிடிச்சாங்க.
டோனிக்கு அப்புறம் யார பேசுவாங்கன்னு நினைச்சாங்க, சடனா கோலி வந்தான், கோலியை தூக்கி வச்சு. அப்புறம் கோலிக்கு அப்புறம் இதுல யாரு அப்படின்னு நினைச்சாங்க, ரோஹித் சர்மா வந்தான். ரோஹித்க்கு அப்புறம் யாரு நினைச்சானுங்க, ஹர்திக் பாண்டியா வந்தான். ஆனா இவங்க எல்லாரையுமே புஷ் பண்ணானுங்க. என்னன்னா ஒரு பிராண்டிங்கா புஷ் பண்ணி அவனும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒரு மேட்ச்ல நாக் அவுட் மேட்சஸ்ல பர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுவானுங்க. நம்ம சும்மாலாம் யாரையும் தூக்கி பிடிக்கிறது இல்லை, ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணும்போது தூக்கி பிடிக்கிறது. நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கும் பிடிச்சிடும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இவனுங்க தான் அப்படின்னு நம்ம பேசுவோம். இதே மாதிரி தான் எல்லா வாட்டியுமே ஒரு ஃபார்மேட்ல இருந்து ஒருத்தர் போனானா அப்படியே இது போகாது. இது வந்து நீ சொன்ன மாதிரி டவுன் ஆகும், ஆனா ஒருத்தன் வந்து இன்னும் டெவலப் ஆவான், ஒருத்தன் புதுசா கிரியேட் ஆவான், டெவலப் ஆவான். இங்க பேரு ஐபிஎல்ன்றது வந்து நீங்க என்ன வேணா நினைக்கலாம், ஒருத்தனுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே வந்து அது பெரிய பிசினஸ், அவனுக்கு அது வாழ்வாதாரம். ஐபிஎல்ல ஒரு வாங்குற நிமிஷம். சேலரி அவன் ஒரு வருஷம் ஃபுல்லா இந்தியன் டீம்ல வாங்கினா கூட அந்த சேலரி வாங்க மாட்டான். அதனால வாண்டடாவே பர்ஃபார்ம், ஒருத்தனுக்கு சான்ஸ் கிடைச்சா அவன் பர்ஃபார்ம் பண்ண பார்ப்பான் ஐபிஎல்ல. இல்ல ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், எனக்கு பாக்கல ஒரு நிமிஷம். சான்ஸ் கிடைக்காம தண்ணி தூக்கினாலும் இல்ல நீ ஹோட்டல்ல உட்கார்ந்தாலும் உனக்கு காசு ஏற்கனவே இருக்கு. நொந்து போயிருக்கேன். இல்லடா இவனுங்க இப்ப தோனி மேலதான் ஃபுல் ப்ரெஷர் போகுது, புரியுதா? சொத்து இவனுங்க கோமாளிங்களா இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பச்சை வெளியே வந்து யாரை கேக்குறானுங்க உனக்கே தெரியும். ஏன்னா உனக்கு டிக்கெட் ஹோப்பை எதை நம்பி வாங்குறானுங்க? சங்கர் சொல்லு. ஏய் அவ்வளவு காசு கொடுத்து எதுக்குடா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு நீங்க, அதான் நான் கேக்குறேன். சங்கர் இவ்வளவு காசு கொடுத்தானே, உட்காந்து டிவில பாருங்கடா மேட்ச. இல்ல ஒழுங்கான பிளேயர்ஸே எடுக்கலடா அவனுங்க சிஎஸ்கே. ஒரு நல்ல ஹிட்டரே இல்ல நம்ம பிளேயர்ஸ்ல. அந்த அந்த பிளேயர்ஸ் எடுக்கும் போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லாம் போன்ல பேசிட்டே இருப்பானுங்க தெரியும்ல. எல்லா டீமும் அங்க டிசைட் பண்ணி டேபிள்ல டிசைட் பண்ணி ஆளுங்களை எடுப்பானுங்க, நம்ம ஆளுங்க மட்டும் போன்ல பேசினே இருப்பானுங்க. நீ போய் ஒரு சிஎஸ்கேவோட பிளேயரை அந்த இவரு கூட அந்த யாரு சிஇஓ அவரை போய் கேட்டனா கூட இந்த சிஎஸ்கேவை ஃபுல்லா டிசைட் பண்றது யாருன்னா எங்க தலைவன் தான் வாங்க, புரியுதா? எங்க தலைவனுக்கு தெரியும் என்ன தலைவன் தான் எல்லாமே டிசைட் பண்றது, எங்க தலைவனே போட்டுருங்கடா. தலைவன் தான் எல்லாம் பண்றது. நான் என்ன சொல்றேன்னா தலைவன் பண்றாரு, அவரு பண்ணிட்டாரு, அவரு பண்ணதுக்கும் அவருக்கு எஃபர்ட்டுக்கும் மேல பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு நியூ ட்ரை கொடுத்து இதுக்கப்புறம் ஸ்கோப்பை டெவலப் பண்ண பாருங்க, அததான் சொல்லுவேன். இந்த டைம் நான் சொல்றேன், இந்த டைம் வந்து ருத்ராஜோட இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்கு, அது நல்லாவே தெரியுது. ருத்ராஜ் தான் டீம் செலக்ஷன் எல்லாம் இருக்கான். இல்ல ஆனா இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி ஓபனிங் விளையாடுறீங்க, ஆனா இவனுங்க தேவையில்லாம பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. இதே தோனி கேப்டன்ஸ்ல வந்து ருத்ராஜ் தான் ஓபனிங் போயிருப்பான், இவன் ட்ரிபாத்தி 1-1 வந்திருப்பான். இது ருத்ராஜோட இன்வால்வ்மெண்ட் தான். ஸ்பின் பவுலர்ஸை வந்து எப்படி ரொட்டேட் பண்றான்னு உங்களுக்கு தெரியும், தோனி ரொட்டேஷன் தெரியும், ருத்ராஜ் ரொட்டேஷன் நல்லா தெரியுது உங்களுக்கு. நிறைய பவுலர்ஸ் செட்டில் ஆகவே விட மாட்டேங்கிறான், ஒரு ஓவர் கொடுக்குறான், அடி வாங்கினதுக்கு அப்புறம் மாத்திடுறான், திடீர்னு பேஸ் பவுலர்ஸை வந்து போட வைக்கிறான், என்ன கணக்குல இருக்கானே தெரியல. அது கமலேஷ் நாகர்கோட்டி வச்சுட்டு இருக்கானுங்க உள்ள, அன்சுல் கம்போஜ் வச்சிட்டு இருக்கானுங்க, முகேஷ் சௌத்ரி வச்சிட்டு இருக்கானுங்க, கேட்டா பென் ஸ்ட்ரென்த் இல்லன்றானுங்க, யங்ஸ்டர் இல்லன்றானுங்க, கேட்டா ஷைக் ரஷீத் உள்ள வச்சிட்டு இருக்கானுங்க, ஆண்ட்ரே சிதாவது உள்ள வச்சிட்டு இருக்கானுங்க. மத்த டீம் எல்லாம் பாரு, சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து எப்படி வந்து முன்னேற்றி விடுறானுங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? சங்கர உடம்பு முடிச்சிட்டானுங்களா, வர சனிக்கிழமை டிசி கூட திரும்பியும் வருவானுங்க, இன்னொரு ரவுண்டு போவோம் தோனி அவன் ஸ்டாருக்கு பாம்புக்கு வந்துட்டான், முடிஞ்சு. ஆமா இன்னைக்கு ருத்ராஜ் அவுட் ஆக போறது அவன் தான். இல்ல ஆர்சிபி கூட தோக்கும் போதே மேட்டர் முடிஞ்சது. இல்ல அலெக்ஸ், போன வாட்டியாவது லாஸ்ட் ஃபைனல்ல நினைக்கிறேன் ஸ்டார்க் பெர்ஃபார்ம் பண்ணான், ஆனா இப்பவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. இன்னைக்கு 3 விக்கெட் நச்சுன்னு தான்டா. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் அவன் எடுத்த 3 விக்கெட்னால தான் எஸ்ஆர்ஹெச் முடிஞ்சது, சோலி முடிச்சாங்க. அலெக்ஸ் அடுத்த மேட்ச்ல பாரு, நட்ராஜனையே கொண்டு வந்துருவாங்க, நட்ராஜன் ஸ்டார்க் 2 பேரும் போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா மான்ஸ்டர் இல்ல ருத்ராஜ்லாம் நான் சொல்லுவா, ருத்ராஜ்னா அடுத்த மேட்ச் இல்ல இனி ஓப்பலாம் இல்ல, ஒரே ரோப்பு தான், நீ ஜெயிச்சா ஜெய். அவ்வளவுதான். வந்துட்டாங்கடா அலெக்ஸ், அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டானுங்க. இனி வந்து மியூசிக் போட்டு அவர் நடந்து வரதை போட்டு அதெல்லாம் ஹெல்மெட் வேலைக்கு நம்ம பசங்க எல்லாம் மாறிட்டானுங்க, ஒரு மாதிரி ஸ்டேட் மாறிட்டானுங்க. நீ ஆடு, நீ என்னவோ பண்ணு, நாங்க ஏதோ பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான்.
அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு ஓடிடுறானுங்க, சோசியல் மீடியா வந்துடுறானுங்க எல்லாம். அதாவது உனக்கு புரியுது அலெக்ஸ், இந்த சென்னைன்ற பேரு அதுல ஆடுறவங்க இவங்க தோத்தாங்கன்னா நம்ம மென்டல் ஸ்டேட்டா பாதிக்குது. இந்த டீமை வச்சுக்கிட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இது ஃபீல்டிங் செலக்ட் ஒரு பண்றாங்க. நிமிஷம், இல்ல ஷெல்பி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் 2023 அப்ப சிஎஸ்கே சேசிங் வருதுன்னா ஸ்பேஸே போட மாட்டோம். அவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து போடுவோன்ற ஒரு அக்கறை இருக்கும். இப்பெல்லாம் பாட்டா போடு போட தெரிஞ்சு போச்சே. அதான் என்ன தெரியுமா, இப்ப நீ பவர் பிளேல அடிக்கும் போதே நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், புரியுதா? பவர் பிளேல ஒருத்தன் ஸ்கோர் பண்றப்போ, ஒரு டீம் ஸ்கோர் பண்றப்போ நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கும். இப்போ மிடில் ஆர்டர் ஸ்லிப் ஆனாலும் ஃபைனலா வந்து யாராவது பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 20-30 ரன் அடிச்சு அது வந்து ஸ்கோரை கொஞ்சம் கொண்டு வந்துருவானுங்க. ஆனா ஓப்பனிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவனுக்கு ஓப்பனிங்கே நம்மள டிசப்பாயின்மெண்ட் ஆகுறானுங்க. நீ போய் பாக்குறப்பவே 4 ஓவருக்கு 10 ரன் வச்சிருக்கானுங்க. 4 போல. இந்த ஸ்டீபன் பிளமிங் இருக்கான் கோச், அவன் சொல்றான் என்னங்க இவ்வளவு பொறுமையா ஆடுறீங்கன்னு கேட்டா, நாங்க இப்படிதான் சார் ஆடுவோம், நீங்க வேணா பாருங்க கடைசியில யாரு ஜெயிக்கிறானு. ஒரு டயலாக் எடுத்து போன கடைசியில ஜெயிக்கிறது. இல்லடா அவன் அந்த மேட்சுக்கு என்ன தெரியுமா சொன்னான், ஆர்சிபி மேட்சுக்கு சென்னையோட பிட்ச வந்து ரீட் பண்ண முடியலையாம். அதுக்குதான் ஒருத்தன் கேட்டான், கீழே போட்டான், என்ன தெரியுமா போட்டான், ஹோம் பிச்சு சென்னை, ஹோம் பிச்சு சென்னை, நீதான் அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஸ்பின்னர் எடுத்த. இல்ல மான்ஸ்டர், ஒரு நிமிஷம் சங்கர், இல்ல இனிமே வந்துட்டு இந்த 180 190 எல்லாம் இவனுக்கு சேஸ் பண்ணுவானு நினைக்கிறேன் நீ? வாய்ப்பு கம்மிடா. 7 வருஷமா சேஸ் பண்ணல, இனிமேட்டு சேஸ் பண்ணுவானே. அதாவது இந்த 7 வருஷத்துல அலெக்ஸ் நீ யோசிச்சு பாரு, ஒருத்தரை நம்பியே இருக்கானுங்க எல்லாம். இந்த 7 வருஷத்துல பார்த்தனா டூப்ளசிஸ் இருந்தா, கான்வே ருத்ராஜ் சரியான ஃபார்ம்ல இருந்தானுங்க, ராய்டு இருந்தா, ரெய்னா இருந்தா, அப்பயே அடிக்க முடியல. ரெய்னா இருந்தா, இப்ப அடிக்க முடியுமா? எல்லாருமே கடிச்சு 2023ல என்ன ஆச்சு, டோனி என்ன பண்ணார் 2023ல லாஸ்டா அவர் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட், டக் அவுட். ஜடேஜா ஃபைனல் மேட்ச்ல ஜடேஜா தான் அடிச்சான். ஆனா இல்ல அந்த மேட்ச் எனக்கு இன்னும் ஞாபகம், அதுவும் ஸ்பேஸ்ல பாத்துட்டோம், தெருவே கத்துற மாதிரி போனங்க. அதான் தெருவே செய்யற மாதிரி. ஒரு நாள் கழிச்சு நடந்தது ஃபைனல், நான் கரெக்டா சொல்றேனா, ஒரு நாள் கழிச்சு தான் நடந்தது. அது ஒரு நாள் பேன் ஆயிடுச்சு, பேன் ஆகி நெக்ஸ்ட் மூணாவது நாள் தான் ப்ரோ, மூணாவது நாளே ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. இதுல ஹைலைட் பல்ல கடிச்சு, பல்லு மட்டும் இல்ல செம்ம டென்ஷன், 2 பால்ல 10 அடிக்கணும். அவனை கடைசி பாலுமான 4 அடிக்கணும். அந்த கடைசி பால் 4 அடிக்கிறது யோசிச்சு பாரு. தோனி எல்லாம் ஒரு மாதிரி தான் அப்செட்டா தான் உட்காந்துக்கிறாரு. சரியான நடுவில் கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன், சரி செம்ம வீடியோ அது. கோஸ்பம்ஸ் அது ஏதோ கனவு மாதிரி இருந்துச்சுடா, இது சத்தியமா. அது தோத்துறோம் தான் அதான், ஆனா ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சிருந்தோம். எனி பிளேயர் அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீம் மேட்ச். ஆனா ஒருவேளை இல்ல ஒருவேளை தோனி நினைச்சிருப்பாரு போல, எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சீரியஸா பாக்குறீங்க, நான் சும்மா விளையாடுறேன், நீங்களும் விளையாடுங்க. அதான் இரு எனக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்கு, கிரிக்கெட் நாலேஜ். எனக்கே நான் ட்ரீம் லெவல்ல வந்து திருப்பாத்தியும் தோனியும் எடுக்க மாட்டேன். ஆனா இவங்கள பாரு மேட்ச் எடுத்து வச்சிருக்காங்க. இவன் யாரா ட்ரீம் லெவல் எடுத்துட்டாங்க? இல்ல சொல்றேன், என்னோட பேசிக் நாலேஜ். இன்னொன்னு, ஆர்சிபிக்கு எதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ், அவனுக்கு தோத்தாலும் இவ்வளவு ஏன் அவனுக்கு வந்து ஃபேன் கிரேஸ் இருக்குன்னா, மெயினா ஒரு ரீசன், இது நம்புறீங்களோ இல்லையா தான் உண்மை. கோலி வந்து ஐபிஎல் ஆடுறதுனால அவனுக்கு ஃபேன்ஸ் கிடையாது, அவன் இந்தியாக்காக அவன் இந்தியாக்கார எஃபர்ட்டுக்கு நம்ம எல்லாருமே ஃபேன் அவனுக்கு, புரியுதா? கோலி வந்து எல்லா நாக் அவுட் மேட்சஸ்லயும், எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லயும் பெரிய டீம் கூட அவன் தான் ஸ்கோர் பண்ணுவான், அவன் தான் அடிப்பான். அந்த கிரேஸும் அந்த எஃபர்ட்டும் கோலி ஆர்சிபில இல்ல, அவன் எந்த டீம்ல இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணுவானுங்க எல்லாருமே. அதனாலதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னுமே ஏன் தெரியுமா தோத்தாலும் கோலிக்கு சப்போர்ட் பண்ற ரீசன் என்ன தெரியுமா, அவன் எந்த மேட்ச் ஆனாலும் ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணிட்டு சூப்பரா பண்ணுவான். அதுவும் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அலெக்ஸ், ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருப்பான்டா. நீ லாஸ்ட் பால் வரையும் தோப்பான்னு தெரியும், ஆனாலும் ஸ்போர்ட்டிவா போயிட்டு ஒரு போலர் கிட்ட பேசுவான், இன்டராக்டிவா இருப்பான், விறுவிறுன்னு சுத்துவான், வெறியா இருக்கும் அவனை பாக்குறப்ப. அதுதான் இன்னொன்னு, அவனுங்க ஆர்சிபி ஆடுற கேம்லயாச்சும் இன்டென்ட் இருக்கும் தோக்குற மேட்ச்ல, இவனுங்க டெட்டு அப்படியே வந்து செத்தா மாதிரி தான் இருப்பான். இல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கும், மும்பையை கலாய்க்கலாம், ஆர்சிபி கலாய்க்கலாம்னு வந்தா இங்க எல்லாம் போட்டதான். இல்ல சிஎஸ்கே கலாய்க்கிறதப்பு இல்ல, நம்மளே கலாய்க்கிறது இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம அதுதான் நாலேஜ் ஏதோ இருக்குன்னு அர்த்தம், நாலேஜே இல்லாத போட்டு சங்கில கொடுப்பான். ஆமாண்டா, இந்த மாதிரி அடிச்சாதான் திருந்துவானுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறது. என்ன பண்றது? போராடே
மாஸ்டர் என்னமோ தெரியல, இவர் சார் வந்துட்டு தான் ஏதோ சொல்றாரு கேட்டு. அடுத்த மேட்ச் இதே மாதிரி பண்ணானுங்கன்னா அந்த டெம்ப்ளேட் தான், சிங்கம் போட்ட டெம்ப்ளேட் தான் போடுவேன். டேய் திருந்த மாட்டல, வருந்த மாட்டல. என்ன சேல தின்ன மாட்டாடா, அதான் டிசி கூடடா, உங்களாம் தூக்கி வாரி சாப்பிட்டு போயிடுவான். போங்க, சனிக்கிழமை போய் சனி போன தனியா போவாது, கூட நீயும் போ. சனிக்கிழமையா மேட்ச்? ஆமா ஆமா இல்ல வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சனிதான், வெள்ளிக்கிழமை தான். சனியா? ஏண்டா வர்றவெல்லாம் யாரா நீங்க கூகுள்ல பாத்துட்டு வர என்னையே திரும்ப பார்க்க வைக்கிறீங்க? எப்படி தெரியுமா? அத உன்னையே திருப்பி மத்தியானம் மேட்சாடா? மத்தியானம் மேட்ச் தானே? இல்ல இல்ல நைட் மேட்ச் தான். சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வரேன், என்னையே கன்ஃபியூஸ் பண்றான். பாப்போம், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க தம்பி. ஞாயிற்றுக்கிழமை புலம்புவீங்கள இவனுங்க மேனேஜ்மெண்ட் தினுசான மேனேஜ்மெண்ட். இல்ல மாஸ்டர் யோசிச்சு பாரு. இல்ல ஞாயிற்றுக்கிழமை இல்ல போயிட்டு எவனுமே பேசிக்க மாட்டாங்க. இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில இலவு ஊடா இருக்கும் பேரு. அலெக்ஸ், இவனுங்க டீம்ல ஆடுற பேச்செல்லாம் கேட்டிருக்கியா? இப்ப தோத்துட்டா நீ என்ன பண்ணுவ? உன் டீம் மேட்ச் கிட்ட எல்லாம் போய் பேசுவ, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. இவனுங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டானுங்களாம் தோத்துட்டா. என்ன சொல்ல, வாங்க எல்லாம் போய் மவுண்டன் டியூ ட்ரிங்க் குடிச்சு தூங்குவோம். அலெக்ஸ் ரெட் பூல் குடிச்சு தூங்குவோம். ரெட் பூல் gives you wings. இவனுக்கு விங்ஸ் மட்டும் இல்ல, எது கொடுத்தாலும் போற. ஹாரி பாட்டர் அது குச்சி வச்சிருப்பான் பாரு, அது கொடுத்தா கூட இவனுங்க விளாட மாட்டாங்க. ஆனா இந்த டைம்ல சிஎஸ்கே எவ்வளவு டம்மியா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சேன். இந்த மேட்ச் அதுக்கப்புறம் தெரியும். இவ்வளவு டம்மியா இருக்கு. நம்ம பண்றது என்ன தெரியுமா? கீழே எம்ஐ ஆர்சிபி இருப்பாரு இருக்கிறானுங்க, எல்லாம் எம்ஆர்சிபி இருக்கானு கீழே தான் கண்ணாடி பார்த்து காரி துப்பிக்கிறானுங்க போல தான் நினைப்பானுங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா. சிஎஸ்கே என்ன பிரச்சனை, ஒருத்தன் விக்கெட் விட்டா உடனே விக்கெட் விட்டுறானுங்க எல்லாரும், அதான் பிரச்சனை. அதேதான் பிரச்சனை. ஆனா இதே பழைய சிஎஸ்கேவா இருந்தா உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருவோம். ஆனா சங்கர் அஜித் ஃபேன் மாதிரி பேசுற பாத்தியா? பழைய தலை வந்தாருன்னு அது வர மாட்டான்டா. அதே மாதிரிதான் நம்மளும் முடிஞ்சுதுன்றோம். 2 வருஷம் தலைக்காக பாப்போம். வாங்க 2 வருஷம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துக்கணும். இவனுங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஆனா இல்ல மாஸ்டர், இந்த வாட்டி சிரிப்பு என்ன தெரியுமா? பிளேயர்ஸும் டம்மி இங்க. சிரிப்பு என்னன்னா இல்ல அடி வாங்குறது தலை. ஏன்டா உயிரை ஒரு 5 பேர் நல்லா ஆடுவானுங்க. ருத்ராஜ், நூர் அகமது, கலீல், பத்திரனா நல்லா ஆடுறான். இவனுங்க எல்லாம் நல்லா ஆடுறாங்க. அதை தவிர்த்துட்டு வேற எவனுமே இல்ல. அந்த அவனுக்கு ஒரு இது யாரு சிவன் டியூபுக்கு அவனுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அந்த ரீல்ஸ் போடும்போது ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஆடி இருக்கானுங்க பாரு. ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆடி இருக்கானுங்க. ஆனா இந்த இவன் தான் ஆடல. நம்மளுக்கு வெளியில இருந்து எடுத்த பிளேயர் எவனும் ஆடல பெருசா. ஆமா ஆமா, எல்லாமே இன்ஃபார்ம் பிளேயர் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, ஃபுல்லா அவுட். ரிட்டையர்டான பிளேயர் ஏதாவது 1-2 பேர் எடுத்துக்கலாம். ஆஸ் அண்ணாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கலாம். நீ வெளில போடாம. இல்ல இங்க இருக்கிற ஐடி எல்லாம் நோட் பண்ணிட்டேன். இல்ல அவனுக்கு இல்ல அஸ்வினுக்கு வேஸ்ட் பண்ண 9 கோடியா, அதை வச்சு நல்ல பிளேயர் 3 பேர் எடுத்து போட்டுருக்கலாம் உள்ள. அந்த ஸ்டோயினிஸுக்கு போனானுங்கடா ஹார்டா. அவனுக்கெல்லாம் காசு வச்சு எடுத்துட்டு இருக்கலாம். இல்ல மேக்ஸ்வெல் எடுத்துட்டு இருக்கலாம். அஸ்வின் ஓவர பொளந்து எடுத்துட்டான் அவன். முதல்ல அஸ்வினை பவர் பிளேல குடுக்கறதே தப்புடா. இப்போ பழைய அஸ்வின் இல்லடா. அவன் ஃபுல்லா கேரம் பாலா போட்டுட்டு இருக்கிறான். ஒரு கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்வினே போட மாட்டேங்கிறான். எனக்கு 10 இறக்கி உள்ள நினைக்கிறேன் ஓப்பனிங்க்கு. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் 6 ஓவர்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டடா, விக்கெட் விழுந்த உடனே விக்கெட் விழுது இல்லடா சிஎஸ்கேக்கு. அதான பிரச்சனை. பேசாம அஸ்வினியே 1 டவுன் இறக்கி விட்டுருங்கடா. எதுக்கு கட்டைய போட்டு வர்றா, விக்கெட் விழாதுல்ல, கட்டைய போட்டுட்டே இருப்பாரு. ரன் ரேட் 20க்கு போயிரும். அதானே பரவாயில்ல, ருத்ராஜ் சைட்ல அடிச்சிட்டு இருப்பாரு. கடைசியில தோனி வருவாரு, பிஞ்ச் பண்ணுவாரு, வெயிட் பண்ணுவீங்க. பார்த்தா ரன் ரேட் 40ல இருக்கு. நாங்கெல்லாம் தோனி 2 6 அடிச்சாலே போதும். அத கூட விட்டுருவேன்டா. 12 பாலுக்கு 13 பாலுக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு. முதல் பால் டாட்டு. இப்ப கூட நீ எடுத்து பாரு, பவர் பிளேல ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ரா இது. அதாவது இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 6 பால்ல 20 ரன் அடிக்காததான் திட்டுவானுங்க. அதுவே அவன் ஸ்டம்ப் லைன் போடல, கொஞ்சம் வித்து கொடுத்துதான் போட்டிருந்தான். அழகா அடிச்சிருக்கலாம் தூக்கி ஸ்ட்ரைட்டா. ஆனா என்ன சொல்லு, சந்தீப் சர்மா சூப்பரா போட்டான்டா.
ஃபுல்லா லோ ஃபுல் டாஸ் இல்லனா யார்கர்ரா. லோ ஃபுல் டாஸ்லாம் அடிக்க முடியாதுடா நினைச்ச அளவுக்கு. சிஎஸ்கேல இருக்கிறவனுக்குலாம் அன்னார்த்தடாக்ஸ் ஷாட்டே வரமாட்டேங்குது. போயிட்டு இந்த ரேம் ஷாட் ஆடுறது, பின்னாடி தட்டி அடிக்கிறது, ஸ்கூப் ஷாட்டு, பேடல் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியல போல. எவனுக்குமே எவனுமே ஆட வர மாட்டேங்குது. ஸ்விட்ச் ஹிட் இதெல்லாம் வராது இல்ல போல நம்ம என்ன ஆளுங்களுக்கு. செல்வு சான்ஸ் வாங்கி தராரியா? ஏன்டா நானும் அவங்க ஒன்னாடா ப்ரொஃபஷனலா 20 கோடி 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு அலெக்ஸ் அவங்க டக் அவுட் பண்ணாங்க. அலெக்ஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல பால போட சொல்லு, நான் போய் ஆடுறேன். அது ஏய் முதல்ல பேட் சைஸ் இருப்பிடா நீ. டேய் ஸ்பின்னரே 80 போடுவான்டா. என்னடா 50 கேக்குற? அதுதான் சொல்றேன் 50 கிலோமீட்டர் பர் எனக்கு ஹவர்ல இரு பால போட சொல்லுன்ற. எனக்கு ஷார்ட் பால் ஷார்ட் ஸ்லாட்ல போட்டா நான் அடிப்பேன்டா. நீ ஷாட் வானா விடு. ஏய் ஸ்லாட்ல போட்டா எல்லாருமே 150 அடிப்பாங்கடா டேய். போடுவான். உன் மண்டைக்கு நீங்க அலெக்ஸ் அந்த சைடு ஓடும். இவனுக்கு டேய் கேக்குறது எப்படி தெரியுமா? ஸ்லாட்ல போட்டா எல்லாருமே அடிப்பாங்கடா. நெட்ல போயிட்டு போலிங் மிஷினை அதான் வச்சு சொல்றேன், ஸ்லாட்லயும் ஷார்ட் இல்ல பாலும் போடுறேன் நான் நெட்ல அடிக்கிறேன்டா. நீ எதை அடிப்பான்னு எனக்கு தெரியும். நெட்ல போலிங் மிஷின் வச்சு போனோம் பேர் அதை சொல்லுங்கிறானுங்கடா. டேய் இதெல்லாம் நீங்க கேக்குறதா போடுவானுங்களாடா. அதான் சொல்றேன், சரி நான் ப்ரொஃபஷனல் சரி இல்ல கிரிக்கெட் செல்வி கிடையாது. ஆட போறது முன்னாடி கார்டு போட்டுன்னு போ. படாத அது இடத்துல ரெகுலரா பத்திர போகுது. போடுறதானே, இல்லன்னா அது ரெகுலரா பத்துறாது, போடுறதானே. 10 கூட போட முடியாது அந்த இடத்துல. ஏன் நீ போய் போடுறிய? ஏடா அவன் மேட்ச் மயிரா போதுன்னு உக்காந்துதா. இப்பதான்டா ஒருத்தனுக்கு ஹிட் வந்தேன். ஏன் இங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் பாத்தியா, சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டு தோனின்னு. ஏன் அவன் லூசுரா கருப்பா இருப்பானே அவன் தானே? அதான் அவனை வச்சு கண்டென்ட் பண்ணியிருந்தானு. ஒருத்தன் பக்கத்துல வந்து நின்றுட்டு தோனி எத்தனை கப்பு வின் பண்ணா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு வண்டி நிறுத்தினா போய் நின்றுட்டு உனக்கு எத்தனை கப்பு வின் பண்ணா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். காண்டாயிட்டானுங்க, பிடிச்சி திட்டி விட்டு வந்தேன். இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியல அப்புறம் அவன்கிட்ட கேட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா திட்டி விட்டு வந்தேன். இப்பதான் அலெக்ஸ் மேல ஒண்ணு அனுப்பியிருக்கேன் பாரு. சிஎஸ்கே பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்னு மொத்தமா தாங்கி பிடிச்சி சிஎஸ்காக ஆடுற 11 சீசன்லயும் பிளே ஆஃப் கூட்டிட்டு போனா மாவீரன். ஒன்னும் இல்ல தோனி அப்ப ரிட்டையர் வேற ஆயிட்ட பிறகு மக்கள் புரிஞ்சிட்டு இருந்தானா? ஒன்னும் இல்ல தோனி ரிட்டையர் ஆயிட்ட பிறகு 5 வருஷம் கழிச்சு இதே ஓகே, இதே இப்ப கேப்ஷன் அதான் இப்ப பிடிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப பிடிக்கிட்டு தானே இருக்காங்க. ரெய்னா வந்து நல்ல பிளேயர்ப்பா, நான் இல்லன்னு சொல்லப்பா. அதுக்கு நம்ம மத்தவங்க எல்லாம் டம்மி பீஸ்ன்றியா? இல்லடா நான் சொல்றேன். ஆமா, இவரு உட்காந்து 11 சீசன் அடிச்சனாலதான் இப்ப கூட்டுமே 5 கப் வின் பண்ணோம். இப்போ வாங்க லைனுக்கு 2011 வேர்ல்டு கப் தான் காம்பீர் எல்லாம் அடிச்சுக்க. இப்ப கடைசி ஃபைனல்ல அடிச்சு பேர் வாங்கினீங்களா, ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா. அப்ப மட்டும் தோனி இப்ப மட்டும் வராதா? நான் இப்பயும் சொல்றேன்ப்பா, தோனிக்கு லோ ஃபுல் அடிக்கலப்பா. அந்த பால் போயிருக்கு. இந்த மாதிரி கேவலமா முட்டு போயிட்டீங்களா? இல்ல அவனுக்கு கண்டென்ட் கிடைக்காது. இதான் கண்டென்ட் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெய்னா இல்லாமலேயும் ஒரு சீசன் ஜெயிச்சோம்டா. பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம், பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண கூடாது. பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிறது மேட்டர் கிடையாது, 11 இன்னிங்ஸ் ஆடணும். என்ன பண்ணாரு? விவசாயம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் அறுவடை பண்ணிட்டுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுவாங்க. ஆமா, நாங்க அறுவடை பண்ணி வின் பண்றோம்ப்பா நாங்க மேட்ச. மேட்ச்ல இல்லாதவங்க பேசவே கூடாது, மேட்ச்ல இருக்கிறவங்க மட்டும் பேசணும். தம்பி அண்ணனுக்கு 2 பால் கொடுப்பா. மேட்ச்ல இல்லாதவங்க கமெண்ட்ரி பண்றவங்க வாயை மூணு கம்முன்னு இருக்கணும். மேட்ச் ஆடுறவங்க மட்டும் பேசணும். ஒரு டீம் ஒரு டீம் எத்தானா சென்னை தவிர எடுத்துக்க மாட்டானுங்க, ஆள மதிக்க மாட்டானுங்க. அதான் ஒருத்தனை எடுத்து ஒண்ணு பண்ணலையே. எடுக்கிறதாப்பா மேட்ரு. ஃபர்ஸ்ட் எடுக்க நம்பிக்கை வரணும், எடுக்கிறது அடிப்பான்ற நம்பிக்கை. ஒரு டீம் கூட எடுக்கல, நீலா பேசவே கூடாது. இல்ல புகழ திருப்பாத்தியா திட்டுறீங்க, ஆனா தோனி மட்டும் திட்ட மாட்டீங்க. இல்லடா அடுத்த வாரம் டெல்லி கேபிட்டல் ஈஸி தான், ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சங்கர் சொல்லிக்கிறாப்ல. அதனால ஜெயிச்சலாம், கவலைப்படாத. கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்து முட்டு தான் கொடுக்கணும். தெரியுதுல, அப்புறம் என்ன புலம்புறீங்க? அடுத்ததான் தோகதான் போறேன், அடுத்த வாரமும் இதே பத்தி இதேதான் புலம் போறேன். 2023 யாரை வச்சு வின் பண்ணாங்க?
ஏய், ரெய்னா வந்து நான் உனக்கு ரெய்னா நான் வந்து ஃபைனல் நான் வரைக்கும் நான் எடுத்து உன- கொடுத்தானா? நான் உனக்கு மேல சிஎஸ்கே கண்ணி, நீ என்கிட்டயே பேசுற நீ. நான் அப்படிதான் பேசுவேன். ம் சரி சரி. நம்ம கிட்ட எல்லாம் அப்படி பேசக்கூடாது. ப்ரோ ம் ப்ரோ இங்க ரெய்னாவோ தோனியோ இதுவோ முக்கியம் இல்ல. மேட்ச் நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் நல்ல டீம் வச்சு பிளேயர், வின் பண்ண போறது ஃபார்ம்ல இல்ல. இருக்க பிளேயர் ஒரு வேணும், ஆள் நின்னுகிட்டு அவ்வளவுதான். போய் வின் பண்ண போறது கிடையாது மேட்ச. எல்லாரும் டேய், ஃபார்ம்ல இருந்தா வின் பண்ண டேய், முடியும். அதை நல்ல பத்தி தெரிஞ்சுட்டு ஃபார்ம்ல பேசு இருக்க யாரா பிளேயர் இருந்தாலும். வேணும். நாளைக்கு ஒரு நிமிஷம். தோனியே இல்ல போனாலும் அந்த இடத்துக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஹிட்டர் பிளேயர் இருந்து சிஎஸ்கே அதைத்தான் கப்படிச்சாங்கன்னா நானும் அது தோனி சொல்றேன். போனா ஃபேன்ஸ்லயும் நீங்க பார்க்க வரும். நீங்க மாட்டானுங்கடா. சொல்றீங்க, அது உனக்கு புரியல. இருங்க இருங்க, இவ்வளவு பேரு உங்களுக்கு பிராண்ட் கிடைக்காது, அம்பாஸ்டர் இதெல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு இது ஃபண்ட் எல்லாம் வரா, நீங்க ப்ரோ பேசுறீங்க. ப்ரோ உங்களுக்கு நீங்க அப்படின்னு வின்னிங் இல்ல பர்சன்டேஜ் ப்ரோ. அதிகமா காட்டுங்க. அது வின்னிங் வந்து பர்சன்டேஜ் அதிகமா கண்டினியூ காட்ட ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கண்டினியூ வரப்போகுது. ஆகும். அதாவது என்னன்னா டவுன்ஃபால் ஆகும். நான் ஒத்துக்கிறேன், டவுன்ஃபால் ஆகும், இதுவாகும். அந்த பிரான்ச்சைசி கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். அது வந்து பார்த்தனா பல லீக்ல வந்து இப்ப சிஎஸ்கேவை ஜேஎஸ்கே டிஎஸ்கேன்னு சொல்லிட்டு எம்எஸ்சி SIT20ன்னு ஒரு ஒரு ஊர்லயும் இப்போ வந்து பெரிய பிரான்ச்சைசியா மாத்திட்டாங்க. இது உனக்கு லாசஸ் அதெல்லாம் கிடையாது. ஸ்பான்சர்ஸ் சமூக இருந்துட்டு தான் இருப்பாங்க. சமூகத்தின் தோனி உட்காந்து நான் சமூகத்தின் சொல்றேன், ட்ரெஸ்ஸிங் என்ன ரூம்ல புரியுதா இல்லையா? உட்காந்துட்டு தோனி கோச்சா இல்ல தோனி உட்காந்தா கூட இல்லைனாலும் மேட்ச் ஆனா பார்க்க இல்ல வருவானுங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சது. சமூகத்தின் பவர் பிளேல சமரசத்துக்கு அலெக்ஸ் சாவும் போது அலெக்ஸ் நீ 2 இல்ல மாக்காட்ஸும் புரிஞ்சுக்கியா? அலெக்ஸ், படிச்சுதான் 2 தோனி மாக்காட்ஸும் படிச்சுட்டு இல்லைனாலும் சாவட்டும். பவர் பிளேல நக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்தானுங்க போல அந்த டைம்ல ரெய்னான்னு. அடிச்சு சாவடாடி. பவர் பிளேல நக்கிட்டு இருந்தீங்களா? யாரு ப்ரோ தோனி வந்து பவர் பிளே அடிச்சாரா ப்ரோ? பவர் பிளேல எங்க இருந்தாங்கன்னு தான் கேக்குறேன். பவர் பிளேல அடிக்காத போது வாய மூணு கம்முன்னு இருந்துட்டு இப்ப தோனி ஓகே ப்ரோ, அடிக்கிறேன்னு ஏன் பேசணும்? ஏன் 5 விக்கெட்டுக்கு வரது வேண்டியதானே ப்ரோ? ஏன் 8 விக்கெட்டுக்கு வரணும்? 8வது விக்கெட் வரலையே இந்த மேட்ச். சொல்லுங்க, அப்ப எப்ப வந்தாப்புல? எப்போ வந்தா சொல்லு. மேட்ச் பார்த்தல நீங்க சொல்லு. சொல்லுங்க. 7 விக்கெட்டுக்கு வந்தாப்புல. ஏப்பா சொல்லுப்பா. 7வது 2 விக்கெட் பேர்ல வந்தாரு. ஒருத்தர் சொல்லி தொலைடா உயிரம். 7 விக்கெட்டுக்கு வந்தாப்புல சொல்லுங்க. 7வது விக்கெட்டுக்கு வந்தாரு. ஆமா, போன மேட்ச் 8 விக்கெட்டுக்கு வந்தாப்புல. ஏண்டா 7வதுக்கும் 8வதுக்கும் என்னடா டிஸ்டன்ஸ்? ஏன்னா இதுல பார்த்தா இல்ல புரியல. பிராங்க் பண்ணிருங்களா 2 பேரு? இல்ல இல்ல அலெக்ஸ், டாப் ஆர்டர் பவர் அந்த ஆள் விக்கெட் தெளிவா போனா சொல்லிட்டாரு. வர வேண்டியதானே? T20 வேர்ல்டு கப் எவன் போக சான்ஸ் இருக்கோ அவனுக்கு நான் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு இடம். அப்புறம் என்ன கழட்டுறது வேலை? அப்ப ஒதுங்கி போக ஜடேஜா வேண்டியதானே? சிவன் துபை இருக்காரு. அவங்க 2 பேரும் விட்டு வர போறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இறங்க போறாரு. இதுனா ஓகே, இதுனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் அது. ரிட்டையர் ஆயிட்டு போக வேண்டியதானே? ரிட்டையர் ஆயிட்டு அதோட போக டேய் வேண்டியதானே? இதுனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்னு கேக்குறேன். இவர் வந்து புரியல முன்னாடி வந்து எனக்கு. இறங்கி கொடுக்கலாம் இந்தியா தோத்துருவோம்னு சொல்றதுக்கு. சொல்லுங்க. டேய் ப்ரோ அப்ப இந்த மேட்ச் ப்ரோ எதுக்கு நடத்துறாங்க? தோனி ஏன் வரலன்னா ஸ்பின் இருந்ததுனால வரல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல ப்ரோ. என்னது? இன்னொன்னு புரிஞ்சுதுங்க, இங்க போன இருந்து மேட்ச் மேட்ச் பாக்கலையா ப்ரோ? ஓவர் இருந்தது அதனால போன வரல. மேட்ச் 20வது ஓவர் மேட்ச் பாக்கலையா? ஸ்பின்னர் தான் போட்டாங்க. பாக்கலையா? ஏய், 2 6 உனக்கு புரியலையா? வந்த உடனே எல்லாம் ஸ்பின்னர்ஸ் தோனியால அட்டாக் பண்ண முடியாது, நிறைய பால்ஸ் எடுக்கணும் அவர். அதனாலதான் வந்த உடனே ஸ்பின்னர்ஸ் வந்து திடீர்னு கூகுளி போட்டா தோனியால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. பின் அடிக்க போறாரு. எப்படி தெரியுமா இருக்கு? பயங்கரமா சண்டை போட்டு நான் அவன் காதை தொட்டுட்டேனே அப்படி இருக்குடா. யார் இந்த அடி பாரு? அடிச்சுக்கிட்டு கடைசியில பின்னு போட்டானு. இல்ல என்னைக்குமே இல்ல இல்ல நம்மலாம் மம்பட்டியான் குரூப்ஸ். திடீர்னு ஆடுவோம், திடீர்னு பாடுவோம், திடீர்னு நம்மளே அசியமா காரி துப்பிப்போம். என்ன பண்றது? ஆனா நம்மள விட இல்ல டேபிள்ல 10வது இடத்துல ஒரு பனாடை இருக்குது பாத்தியா? இவனுங்க எங்க இருக்கானுங்க, டொட்டலா எங்க சந்தில இருக்கானுங்களே தெரிய மாட்டுது. இல்லடா, இவனுக்கு தெரிய மாட்டுது என்ன நடக்குது, என்ன போகுதுன்னே தெரிய மாட்டுது. டேய் கிட்டத்தட்ட அவங்கிட்டே எடுத்தோட தோனி ஜிப்ல போய் உட்கார வேண்டியது. பங்காளி அவங்கிட்ட அவங்க கூட 15 ஓவர்லயோ ஆளை காணும். 16 ஓவர்ல ஜெயிக்கல, லாஸ்ட் ஓவர்லாம் ஜெயிச்சவங்க கூட. எடுத்தோட தோனி ஜிப்ல போய் உட்கார வேண்டியது. சரி விடு போகல, ஊரே அடிக்குது விடு. என்ன பண்றது? மனசு கஷ்டமா தான் இருக்குது. சரி விட்றா. காலையில ஒருத்தர் ஏதோ பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாரு, துருக்கிட்ட கிட்ட துருக்கிட்ட கிட்ட. அதை பத்தி அந்த கருமத்துல காரி துப்பியாச்சு. காரி துப்பி 1 மணி நேரம் ஆகுது. கம்னு கார் நேரம் இல்ல மான்ஸ்டர். ஒருத்தவங்க வீட்டுல ஓடுற ஃபேனு காத்து அடிக்கிற அளவுக்கு ஸ்பேஸே மயான அமைதியா இருக்குன்னா அப்ப சிஎஸ்கே என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சுப்பேன். ஒரு காலத்துல கலகலன்னு என்ன எப்படி அடிச்சோம் எப்படி ஜெயிச்சோன்னு பேசி இந்த உலகம் இது. இப்ப பாத்தியா எல்லாமே ரெவல்யூஷன் பீரியட் தான்ப்பா. புகழ நீ என்ன பண்ற? ஒரு தூணு அப்படியே புடியதான் பாகுபலி புடிக்கிற மாதிரி. ப்ரோ நான் உனக்கு கேட்கவா ப்ரோ? கேளு ப்ரோ. தோனியோட ரோல் என்னது ப்ரோ இந்த ஐபிஎல் சீசன்ல? தோனியோட ரோல் என்னது ப்ரோ இந்த ஐபிஎல் சீசன்ல?
ஃபினிஷர் ப்ரோ. ஃபினிஷரா ப்ரோ? ஆமா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சொல்லு ப்ரோ. இல்ல ஓகே ப்ரோ. இல்ல கேளு, என்ன கேட்க வந்து கேளு. அதான் ஃபினிஷர் சொல்லிட்டீங்கல்ல, அதான் தெரிஞ்சிருச்சு. 3 மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. நீ எப்படி தெரியுமா பேசியிருக்கணும்? நீ கேள்வி ஆமா கேட்ட இவரு ஆன்சர் பண்ணாரு. 14 மேட்ச் முடிஞ்சிச்சு, பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டோம் நம்ம. இப்போ வந்து 14 மேட்ச்மே தோனி வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. இவர் வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு. செல்வி, இது வரைக்கும் சிஎஸ்கே மேட்சே பார்த்தது இல்லையா? நீ ஒரு கேள்வி கேட்ட, அவர் ஆன்சர் பண்ணாரு. அதுக்கு நீ வந்து ரிப்ளை ஒரு ஆன்சர் பண்ணணும்ல, அதை விட்டு ஏன் சைலண்ட் ஆன? அதுக்கு ஏதாவது ஆன்சர். அதான் ஃபினிஷர்னு சொல்லிட்டாப்ல, 3 மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார்ல. ஓ, சொல்லாம நாங்களே புரிஞ்சுக்கிட்டுக்காக. ஓகே ஓகே. அதான் அலெக்ஸ். சரி, லாஸ்ட் சீசன் ரெயின் ஆனார்ல. லாஸ்ட் சீசன் ரெயின் ஆனார்ல, நான் கழட்டினாரு சொல்லுங்க. ஓகே இருங்க, ஒண்ணும் கழட்டல, அன்சோல்ட் ஆயிட்டாப்ல. சரி லாஸ்ட் இயர் தோனி என்ன பண்ணாப்ல? ஆமா தோனி அடிச்சாரு. தோனி அடிச்சாரு. ரெய்னா